எங்கும் நீக்கமர நிறைந்திருக்கும் இறைவன் அருள் அனைவருக்கும் கிடைக்கட்டும். சிங்கிள் என்ட்ரி ஆட்டோஃபில் சிஸ்டமான பிபிஎஸ் பிடிஎஸ் திட்டத்தில் இணைந்துள்ள அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் இனிய காலை வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். கடந்த காலத்தை நம்மால் நினைக்க முடியும், நிகழ்காலத்தை அனுபவித்து உணர முடியும். ஆனால் எதிர்காலத்தை நம்மால் உருவாக்கிட முடியும். அனைத்து பெண்களாலும் நினைத்தால் சாதிக்க முடியாது என்பது எதுவும் இல்லை. நாம் அனைவரும் சோதிக்க பிறந்தவர்கள் அல்ல. நாம் அனைவர்களும் சோதிக்க பிறந்தவர்கள் அல்ல, சாதிக்க பிறந்தவர்கள். ஒன்று கூடுவோம் பெண்களே, ஒன்று கூடுவோம். தனிமரம் என்றும் தோப்பாகாது, தனிமரம் என்றும் தோப்பாகாது. நாம் நினைத்தால் ஒரு மரத்தை மட்டுமல்ல, ஒரு தோப்பையை உருவாக்க முடியும் என்று காட்டுவோம். பெண்களுக்கென்று தனித்தனி நாட்களை ஒதுக்கி பிபிஎஸ் பிடிஎஸ் திட்டத்தில் அங்கீகாரம் கொடுத்து வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் இங்கு உள்ள அனைத்து சகோதரர்களின் சார்பாக முதலில் மனமார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். வெளியில் சென்று அனைத்து துறைகளிலும் சாதித்துக் கொண்டிருக்கும் பெண்களின் மத்தியில் வீட்டில் இருந்து கொண்டே, ஏன் கல்லூரிக்கு சென்று கொண்டும் வேலைக்கு சென்று கொண்டும் சாதிக்க முடியும் என்று பிபிஎஸ் பிடிஎஸ் திட்டம் நிரூபித்துள்ளது. பிபிஎஸ் பிடிஎஸ் திட்டத்தில் இணைந்தால் வெற்றி என்பது நிச்சயம் என்பதை நாம் கண்ணாலேயே பார்த்து கொண்டிருக்கிறோம். பிபிஎஸ் பிடிஎஸ் திட்டம் முதலில் இருந்ததை விட பன்மடங்கு வேகமாக செயல்பட்டு வருகிறது. அனைத்து மக்களின் வாழ்வாதாரத்தையும் மாற்றிக்கொண்டு வருகிறது என்பதை நாம் அனைவரும் அறிவோம். நாளை 29ஆம் தேதி திருச்சியில் ஒரு மாபெரும் பொருளாதார புரட்சியை பிபிஎஸ் பிடிஎஸ் திட்டம் ஏற்படுத்த போகிறது. முதலாக பிபிஎஸ் பிடிஎஸ் திட்டம் பொருளாதார புரட்சியை ஏற்படுத்த போகிறது. நாளை அனைவரின் வாழ்க்கையிலும் ஒரு புதிய அத்தியாயம் தான் நாளை ஏற்பட போகிறது என்று நாம் அனைவரும் நம்புவோம். 12 டைரக்ட் ரெஃபரல் கொடுத்து சிஸ்டம் ப்ரொமோட்டரான அனைத்து நபர்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்களை நாம் அனைவரும் தெரிவித்துக் கொள்ளலாம். சிஸ்டம் ப்ரொமோட்டரான 12 பேர் ரெஃபரல் கொடுத்து சிஸ்டம் ப்ரொமோட்டராகி நாளை திருச்சி செல்லக்கூடிய அனைவருக்கும் நாம ஒரு வாழ்த்துக்களை தெரிவிக்கலாம். இங்க இருக்கக்கூடிய எல்லாருமே ஒரு வாழ்த்துக்களை தெரிவிக்கணும் அப்படின்னு நான் கேட்டுக்கொள்கிறேன். சார் கேக்குதுல? இங்க இருக்கக்கூடிய எல்லாருமே நீங்க வாழ்த்துக்களை தெரிவிச்சா கொஞ்சம் நல்லா இருக்கும். ஏன்னா 12 ரெஃபரல் கொடுத்து நாளை திருச்சி போகக்கூடியவங்க வேற யாரும் இல்ல, நம்ம குடும்பத்துல இருக்க சகோதர சகோதரிகள் தான். நீங்க வாழ்த்துக்கள் தெரிவிச்சா நல்லா இருக்கும். ஓகே, நன்றி 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 நன்றி. அனைத்து சகோதர சகோதரிகள் வாழ்த்துக்கள் தெரிவித்து கூறிய அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் மனமார்ந்த நன்றிகள். மகளிர் மட்டும் இருந்தாலும் நாளை 29ஆம் தேதி திருச்சியில் நடைபெறக்கூடிய அந்த பொருளாதார புரட்சியை பத்தி சகோதரர்கள் ஏதோ கருத்துக்கள் தெரிவிக்கணும் அப்படின்னா ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம். இன்றைய நாள் மகளிருக்கு மட்டும் இன்றைய நாள் மகளிருக்கு மட்டும் இருந்தாலும் நாளை 29ஆம் தேதி திருச்சியில் நடைபெறக்கூடிய அந்த பொருளாதார புரட்சியை பத்தி பேசணும் அப்படின்னா சார் யாராவது பேசணும் அப்படின்னா உங்களோட கருத்துக்களை தெரிவிக்கலாம். ஒரு சில நிமிடங்கள். வெல்கம் சார். ராமலிங்கம் சார், வெல்கம் சார். மேடம் பேசலாமா? குட் மார்னிங் சார். பிபிஎஸ் பிடிஎஸ் குடும்ப உறவுகளுக்கு உற்சாகமான காலை வணக்கம். ரொம்ப சிறப்பா சந்தோஷமா இருக்கு. காலையில நீங்க ஒரு பாட்டு ப்ளே பண்ணி நேற்றே அதை பாபு சாருக்கு அனுப்பி அதை ஃபர்ஸ்ட் ப்ளே பண்ண சொன்னீங்கன்னு அதுக்கு முதல்ல உங்களை தேங்க் பண்ணிக்கிறேன். அதே போல நம்மளுடைய பிபிஎஸ் பிடிஎஸ் பொருளாதார புரட்சி மாநாட்டை பத்தி ஒரு சாங் ஒன்று ரெடி பண்ண செழியன் அவர்களுக்கு ரொம்ப அவருக்கு ஒரு தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். தங்கர் சார் இந்த சிஸ்டம் ப்ரொமோட்டர் சீனியாரிட்டி லிஸ்ட் அனுப்பியிருக்காரு. அதை பாபு சார் ஷேர் பண்ணுவாங்க. அதை பத்தின சில விஷயங்களை சங்கர் சார் பேசுவாங்க. அவ்வளவுதான். ஒரே ஒரு விஷயம் தான், இன்னைக்கு சிஸ்டம் ப்ரொமோட்டர்ஸ் நேத்தோட எல்லாருக்கும் அந்த கட் ஆஃப் முடிக்குது. எல்லாருமே 251 பேர் அவங்க லிஸ்ட் வச்சிருக்காங்க. அந்த சீனியாரிட்டி அப்படிங்கிறத
சார் சொல்லியிருந்தாரு. ஏன்னா எந்த ஒரு செயல் செய்யறோமோ அது அடுத்த நாள் காலையில வந்து அது டிரான்ஸ்பரன்சியா வெளியில வரணும் அப்படிங்கிறது அவரோட கொள்கையா இருக்குது. ரொம்ப சிறப்பா பண்ணிருக்காரு. அவரு இன்னைக்கு பேச பர்மிஷன் கொடுக்கணும். ஏன்னா இன்னைக்கு மகளிர் மட்டும்தான் அப்படின்னு சொல்லியிருந்தோம். இருந்தாலும் நாளைக்கு ப்ரோக்ராம் இருக்கிறதுனால இன்னைக்கு கொஞ்சம் நாங்க கொஞ்சம் பங்கெடுத்துக்கிறோம் அப்படிங்கிறத கேட்டுக்கிறேன். தேங்க்யூ வெரி மச். மறுபடியும் நான் பேச வர்றேன். இப்போ வந்து கிரேட் டைனமிக் லீடர்ங்கிறத விட அவர் ஒரு லெஜண்ட். இன்னைக்கு உங்களுக்காகவே ஒரு வாழ்க்கையை அர்ப்பணிச்சு என்னென்ன பண்ணலாம், எப்படிலாம் இந்த சிஸ்டத்தை கொண்டு போகலாம் அப்படிங்கிறத இன்னைக்கு 100% இந்த சாஃப்ட்வேரை சரி பண்ணி அடுத்த ப்ராஜெக்டை ரெடி பண்ணி அதையும் சக்சஸ் பண்ணிட்டு அதுக்கு அடுத்த ப்ராஜெக்டை ரெடி பண்ணி அதையும் எழுதி ஃபைனல் பண்ணிட்டு அதுக்கு அடுத்த ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா பெண்களுக்காகவே ஒரு ப்ராஜெக்டை ரெடி பண்ணி இனிமேல் எந்த பெண்களும் போய் இந்த வாரம் இந்த பணம் வாங்கக்கூடாது, அந்த வார வட்டிங்கிற இதே இருக்கக்கூடாது அப்படிங்கிற நிலையை மாத்தணுங்கிறதுக்காக ஒரு 75% ஒர்க்கை முடிச்சிருக்காரு. நீங்க எல்லாருமே வந்து இனிமே பணத்தை கொடுக்க போறீங்க. நம்ம எப்பயுமே கொடுக்கிற நபரா இருக்கணுங்கிறதுல முடிவு பண்ணியிருக்காரு. அதையும் சரியா பண்ணிட்டு இருக்காங்க. அது மிகப்பெரிய சந்தோஷமா இருக்கு. நேற்று என்கிட்ட அவர் எக்ஸ்பிளைன் பண்ணது இவ்வளவு பெரிய விஷயத்த சாதாரணமா சொல்லிட்டு இருந்தாரு. ஆகவே அவரை வெல்கம் பண்ற த கிரேட் சங்கர் சார். வெல்கம் அட் ஜூம். Thank you, sir. Thank you to all. Particularly thank you to women's. Happy morning. நாளைக்கு நம்ம எல்லாரும் ஒன்றா சந்திக்க போகிறோம். எல்லா சிஸ்டம் ப்ரொமோட்டர்ஸும் நம்ம திருச்சியில் சந்திக்க போகிறோம். 251 பேர் நேற்று முன்தினம் நடந்த கட் ஆஃப், அதாவது 8 மணிக்கு சிஸ்டம் ஷட் டவுன் பண்ணும்போது அடிப்படையில் 251 பேர் முடிச்சிருக்காங்க. நேற்று கூட சில பேர் முடிச்சுக்கலாம், பட் அது லிஸ்ட்டில் வராது. பட் அவங்க சிஸ்டம் ப்ரொமோட்டர் தான். நேற்று முடித்தாலும் அவங்க சிஸ்டம் ப்ரொமோட்டர் தான். நம்ம திருச்சிக்கு ஒரு தேதி வச்சுருந்தோம். அந்த தேதியில் முடித்தவங்க 251 பேர். அந்த சீனியாரிட்டியை தம்பி பாபு கொஞ்சம் அவங்க ஜூமில் வெளியிட்டால் நல்லாயிருக்கும். அது ஸ்க்ரீனை ஷேர் பண்ணாக்கா நான் அதை வச்சு நான் அப்படியே கொஞ்சம் ஒரு நிமிஷம் டிஸ்கஸ் பண்ணிடுவேன். ப்ளீஸ் பாபு சார். ஒரு நிமிஷம் சார், நீங்க பேசிட்டே இருங்க. அவரு அப்படியே ஸ்கிரீன்ல ப்ளே பண்ணுவார் சார். ஓகே சார், ஓகே. நல்லா புரிஞ்சுங்க. நம்ம முடிக்க முடியலையே அப்படின்ற வேதனை உங்களுக்கு வேண்டாம். வேதனையும் இருக்கக்கூடாது. நீங்க உங்க ஒர்க்கை கண்டினியூ பண்ணிட்டே இருங்க. இன்னைக்கு முடிங்க, நாளைக்கு முடிங்க. இன்னும் 45 days டைம் இருக்கு நம்மளுக்கு லான்ச்சிங்க்கு. ராமலிங்க சார் வார்த்தைக்கு வார்த்தை சொல்லிட்டு இருக்காரு, 1000 சிஸ்டம் ப்ரொமோட்டர் வந்தாதான் நம்மளுடைய கிரிப்டோ லான்ச்சிங் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதனால அந்த 1000த்துல உங்களோட இடத்த தக்க வைங்க. 251 பேர் வந்திருக்கு, இன்னும் 750 பேர் இருக்குங்க. ஸோ ஒவ்வொருவரும் உங்க டீம்ல இருக்கவங்களை முடிக்க வைங்க. நீங்க முடிக்கலாம், வேகமா முடிங்க. ஏன்னா இந்த சிஸ்டம் ப்ரொமோட்டருக்கு இந்த கோயம்புத்தூர்ல நடக்கிற லான்ச்சிங் ப்ரோக்ராம் மட்டும் இல்லை, கிரிப்டோவில் மட்டும் பிளேஸ்மெண்ட் இல்லை, உங்களோட வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய இடத்த பிளேஸ்மெண்ட் நீங்க பிடிக்கிறீங்க. அது எந்த வித மாற்று கருத்தும் இல்லை. அதனால 1 லட்சம் ஐடி கொண்டு வர தகுதி உங்களுக்கு மட்டும்தான் இருக்கு. அந்த 1 லட்சம் ஐடி வந்துருச்சுன்னா எல்லாருக்குமே எல்லா நேரத்திலையும் நமக்கு நம்மளுடைய தேவைகள் வந்துகிட்டு இருக்கும். ஸோ நம்மளுடைய பொருளாதார நிலைமை மாறும். அதனால ஷேர் பண்ணிருக்காங்க சார். நீங்க கொஞ்சம் அப்படியே பார்த்துட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் அப்படியே ஃபாலோ பண்ணுங்க சார். ஓகே சார், ஓகே. இது வந்து லேண்ட்ஸ்கேப்ல பண்ண முடியாது சார். பக்கத்துல டைம் இருக்கு பாபு சார். அது இருக்காதா பாபு சார்? வெரி குட் சார், வெரி குட், சூப்பர். அது பாருங்க, எந்த டேட்ல முடிச்சாங்க, எந்த டைம்ல முடிச்சாங்க அப்படின்றது இருக்கும். 8:15 5 பேர் முடிச்சிருக்காங்க. 5ஆம் தேதி 12 பேர். ஸோ அந்த மாதிரி எல்லாமே டைமோடு இருக்கும். லிஃப்ட்ல வாங்க சார், நேம்ல வாங்க. இப்ப சார் ஒரு 10-20 பேரை நீங்க அப்படியே வரிசையா படிச்சீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் சார். ஃபர்ஸ்ட் ராமலிங்கம் சார், 2வது பாபு, 3வது பாசிட்டிவ் பிரபு, 4வது பாக்கியராஜ், 5வது பாஸ்கரன், 6வது ராஜா எஸ்பி, 7வது தனசேகர், 8வது எஸ் ராஜகுமார், அடுத்தது ஆர் செந்தில்குமார், ஏ சாந்தி, கணேஷ் கார்த்திக், பாலு பழனியாண்டி,
சசிகுமார், மகேஸ்வரி, கணபதி, சங்கர் பி, சையத் அலி, சுப்பராஜ், ஜோஸ். ஸோ இந்த சீனியாரிட்டி லிஸ்ட் 251 பேருக்கு இருக்கு. பாருங்க, நான் என்னுடைய பேர் 69 இருக்கும். 69 காட்டுங்க சார். 69 பாருங்க. சிவகார்த்திக் அடுத்தது serial number 71 71ல இருக்கு. இங்க எந்த 69 இருக்கு. ஓகே, 71ல பாருங்க சங்கர். அது நான் தான் கொஞ்சம் லேட்டாக தான் முடித்தேன். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அதுக்காக நான் இந்த இடத்துல இருக்க முடியாது, உங்க எல்லாருக்கும் தெரியும். ஸோ அந்த பில்லர்ஸ், அந்த டாப் 10 நான் அடிக்கடி சொன்ன மாதிரி அவங்களுக்கு அந்த பிளேஸ்மெண்ட்டுக்கு அப்புறம் இந்த சீனியாரிட்டி டாப் 20 அது மறந்துடாதீங்க. ஆமா, அந்த டாப் 20க்கு அப்புறம் இந்த பிளேஸ்மெண்ட்ன்றது மாறாது. நம்ம 100% நம்ம என்ன சொன்னோமோ அதுதான் நடக்கும். ஸோ இதில் ஸ்பீட் கேஷ்ல ரொம்ப பின்னாடி இருந்தவங்க கூட இந்த 12 முடிச்சுட்டு முன்னாடி வந்திருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு எல்லாருக்கும் எனக்கு வாழ்த்துக்கள். இல்லை முன்னாடி பின்னாடின்றது கிடையாது. திரும்பி ஸ்பீட் கேஷ்னுடைய அதே பரிணாமம் தான் இங்கேயும் எதிரொலிக்கும். எந்த இடத்துல வந்தாலும், எந்த நாட்களில் வந்து சேர்ந்தாலும் அதை லிஃப்ட் பண்றதுக்கு நம்ம கிட்ட மிகப்பெரிய சக்தி இருக்கு. அதை மட்டும் நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும் உங்க வாழ்க்கையில. அது எல்லாருமே இப்போ புரிய ஆரம்பிச்சிட்டிங்க. செகண்ட் லெவலில் வரலன்னு இப்போ வந்து எல்லாரும் வந்து மெசேஜ் அனுப்புறீங்க. எனக்கு வந்துச்சு, ரொம்ப சந்தோஷம், ஹாப்பின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சிட்டு இருக்கீங்க. அதுதான் ஸ்பீட் கேஸ்டினுடைய மேஜிக். ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நேரத்துல நீங்க எங்களை புரிஞ்சுக்கிங்க, சிறப்பாகவே புரிஞ்சுக்கிங்க. புரியும் போது இன்னும் பற்றுதல் அதிகமா வரும். அந்த பற்றுதல் தான் நமக்குடைய வெற்றியா அமையும். அடுத்தது இந்த ஐடி க்ரௌட் ஜெனரேட் பண்றதுதான் நம்மளோட முக்கிய பணியா இருக்கணும். அதை மட்டும் நீங்க எல்லாரும் மனசுல வச்சுங்க. சும்மா போட்டோம் உக்காந்தோம் அப்படின்னு இல்லாம, ஒண்ணு நம்ம டைரக்ட் ரெஃபரல் கொடுக்கணும், இல்ல அடுத்தவங்களை இயக்க வைக்கணும். இந்த 2 விஷயங்களும் நம்ம சரியா பண்ணிட்டே இருந்தோம்னா நம்ம மிகப்பெரிய வெற்றியை எவ்வளவு சீக்கிரம் அடைய முடியுமோ அடையலாம். வெற்றி என்பது உறுதி, எவ்வளவு நாள் அடைகிறோம் என்பதுதான் நம்மளுடைய இப்போடைய போராட்டம். ஸோ எல்லாரையும் நாளைக்கு நான் மீட் பண்றேன். மீட் பண்ணும்போது நிறைய தகவல்கள் உங்களுக்கு இருக்கு. எல்லாரும் பிளான் மட்டும்தான் அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பீங்க. பிளானை தாண்டி நிறைய விஷயங்கள் நாளைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். மிக சிறப்பான நாள். எல்லாரையும் நான் வந்து உங்களை திருச்சியில் வந்து சந்திக்கிறேன். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார். வழிகளும் சோதனைகளும் மட்டும் வாழ்க்கை இல்லை, எங்களாலும் சாதிக்க முடியும் என்று பிபிஏ ஸ்பீடிகேஸில் இணைந்துள்ள அனைத்து சகோதரிகளுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள். அனைத்து சகோதரிகளும் ஹேண்ட் ரைஸ் பண்ணா கொஞ்சம் நல்லா இருக்கும். அனைத்து சகோதரிகளும், இங்கு இணைந்துள்ள அனைத்து சகோதரிகளும் கொஞ்சம் ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. அம்மா எல்லாருக்குமே ஒரு 1 மினிட் கொடுங்க. ஏன்னா அதுக்கு பிறகு பேச வேண்டிய நிறைய விஷயங்கள் இந்த நாளைக்கு நடக்கிற ஃபங்க்ஷனை பத்தி பேசணும். நீங்க எல்லாம் எவ்வளவு ஷார்ட்டா முடிக்கிறீங்களோ, ஏன்னா 6 மணிக்கு ப்ரோக்ராம் முடிக்கணும். இனிமே டைம் இல்லை. அதனால ஒரு இன்னைக்கு மட்டும் குறைந்த நபர்கள் இருக்கிற நபர்கள் இப்ப ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கவங்கள லேடிஸ் மட்டும் பேசிட்டு அடுத்தது எங்களுக்கு கொஞ்சம் வாய்ப்பு கொடுங்க. தேங்க்யூ சார். நாளை திருச்சியில் நடைபெறக்கூடிய பொருளாதார புரட்சியில் ஏற்படுத்தக்கூடிய ஒரு மாற்றமே நம்மளோட அனைவரின் வாழ்க்கையிலும் ஒரு மாற்றத்தை உருவாக்கும். நேரம் ஒரு 2 நிமிடம் ஒவ்வொருவரும் எடுத்துக்கொண்டால் கொஞ்சம் நன்றாக இருக்கும். ஆனந்தவள்ளி மேம், வெல்கம் மேம். எனதருமை ஸ்பீட் கேஷ் உறவுகளுக்கு உற்சாகமான காலை வணக்கம். இந்த நாள் இனிய நாளாகட்டும். நான் நிறைய பேசலாம்னு நினைச்சிட்டு இருந்தேன், சார் சீக்கிரம் முடிக்க சொல்லிட்டாங்க. ஆனா ஒரே ஒரு கேள்விக்கு மட்டும் நான் இன்னைக்கு பதில் சொல்ல ஆசைப்படுறேன். நிறைய பெண்கள் இதுல ஜாயின் பண்ணிட்டு எனக்கு 2 பேரை கூட சேர்க்க முடியல அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு காரணம் யாரு அப்படின்னா நம்மளாதான் இருக்கும். நிறைய விஷயங்கள் போய் தேவையில்லாத ஒரு சாரி எடுத்தாவோ இல்ல நம்ம ஒரு உணவு நல்லா சமைச்சிருந்தாலோ மத்தவங்களோட பகிர்ந்துப்போம். இருங்க நான் செஞ்ச இது நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு சாரி எடுத்தா கூட இங்க எடுத்த இந்த பட்டு சாரி நல்லா இருக்கான்னு ஒரு 5000 ரூபாய்க்கு ஒரு சாரி எடுத்தாவே பல பேர்த்த காமிப்போம். அது நம்மளுடைய குணம், உண்மையான ஒரு அது நேசிக்கிறேன் நான் அதை. ஆனா
ஒரு நல்ல ஒரு வாய்ப்பை எடுத்திருக்கோம். இந்த வாய்ப்பை கொண்டு போய் மக்களிடம் போய் சேர்க்கறதுக்கு என்ன ஒரு தயக்கம்? நமக்கு தெரிஞ்சவங்கள்ட்ட சொல்லுங்களேன். உறவுகள் இருப்பாங்க, நண்பர்கள் இருப்பாங்க, அக்கம் பக்கத்துல உள்ள பெண்கள் இருப்பாங்க. அவங்கள்ட்ட எல்லாம் இதை சொல்லும் போது என்ன ஆகும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் சேரலன்னு சொல்றவங்க கூட அடுத்தடுத்து உங்களுடைய இன்கம் சின்ன அமௌண்ட் ஒரு ஃபர்ஸ்ட் இந்த ஒரு 500 ரூபாய், அடுத்து ஒரு 2000 ரூபாய் இதெல்லாம் வரும்போது காமிங்க, இங்க எனக்கு வந்திருக்கு பாருங்கன்னு காமிங்க. எல்லாரும் ஜாயின் பண்ணுவாங்க. அவங்க சேராம இருக்காங்க அப்படின்னா அது நம்மளுடைய எண்ணங்கள் தான் காரணம். ஏன்னா நம்மளே நினைச்சுக்கிறோம் அவங்க சேர மாட்டாங்க. அவங்க நம்ம அடுத்தவர்களுடைய முடிவை நம்ம எடுக்க கூடாது. நம்மளுடைய வேலை என்ன? கண்ணுல பாக்குறவங்கள்ட்ட எல்லாம் சொல்றது மட்டும்தான். அவங்க சேர்றாங்க சேரல அது அவர்கள் விருப்பம். இன்னைக்கு இத்தனை சாரோட லிஸ்ட் பார்த்தோம். அதுல எத்தனை பெண்கள் இருக்காங்கன்னு நினைக்கிறீங்க? ஜென்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய பேர் இருக்காங்க. எனக்கு ஐயோ நம்ம பெண்கள் ஒருத்தர் கூட வரலையேன்னு என்னோட டீம்லயே பாத்தீங்கன்னா நாங்க ஒரு 15 பேரு சிஸ்டம் ப்ரோமோட்டர் முடிச்சிருக்கோம். அதுல ஜென்ஸ் தான் அதிகம். பெண்கள்னு பார்த்தா என் ஃபேமிலி மட்டும்தான், நானும் என் பொண்ணுங்க மட்டும்தான் பண்ணியிருக்கோம். அதுவும் எனக்கு ஒரு வருத்தம் என்னன்னா, ஏன் நம்ம டீம்ல பெண்களை முடிக்க வச்சு என்னால கூட்டிட்டு போக முடியல? ஏன்னா அவங்களுக்கு புரிய மாட்டேங்குது. நேத்து கூட எனக்கு ஒரு பொண்ணு பேசினாங்க, என்னோட டீம்ல உள்ளவங்க தான். மேடம், நான் ஜாயின் பண்ணி முதல் லெவல் வந்துருச்சு, 2வது லெவலும் வந்துருச்சு, என் வீட்டுக்காருக்கு இன்னும் பணம் வரல, அவருக்கு வந்தா தானே நான் காமிச்சு பேசி எடுக்க முடியும். அப்போ ஆல்ரெடி இவங்களுக்கு வந்துருச்சு, வாங்கிட்டாங்க, ஏன் அதை காமிச்சு பேசலாம்ல? முக்கியமா நம்ம பண்றது என்ன அப்படின்னா, சீரியலுக்கு முக்கியத்துவம் கொடுக்குற பெண்கள் கூட இந்த மார்னிங் செக்ஷனுக்கு ஏன் முக்கியத்துவம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க? ஏன் ஈவினிங் மீட்டிங்ல உட்கார வைக்க மாட்டேங்கிறாங்க? எனக்கு நேத்து அவங்க மேல கோபம் வந்தது. ஆனா ஒண்ணு என்ன யோசிச்சேன் அப்படின்னா, அவங்களுக்கு புரியல. ஸ்பீட் கேஷ்னா என்னன்னு புரியல. உலக அதிசயங்கள் 7ஆக இருக்கலாம், நம்ம ஸ்பீட் கேஷோட 8வது அதிசயமா நான் நினைக்கிறேன். ஏன்னா இது மாதிரி ஒரு பிளானோ பிசினஸோ வேற எதுலையுமே போய் எங்கேயுமே சம்பாதிக்க முடியாதுங்க. சம்பாரிச்சா இதுல சம்பாரிச்சாதான், இல்லாட்டினா பேசாம நம்ம வீட்டுல எதுவுமே செய்ய வேணாம், 3 நேரம் சமைச்சு சாப்பிட்டுட்டு தூங்கிட்டு சீரியல் பார்த்துக்கிட்டே இருக்கலாம். எதுக்காக வந்திருக்கோங்க? நம்ம வாழ்க்கை மாறணும்னு வந்திருக்கோம். அப்ப நம்ம வாழ்க்கை மாறுறதுக்கு ஏதாவது செய்யணும்ல. ஒண்ணுமே செய்யாம நான் யார்ட்டையும் போய் பேச மாட்டேன், மீட்டிங்லயே ஒருத்தரை கூட்டு வந்து உட்கார வைக்க மாட்டேன், எந்த பதிவு ஒரு குரூப் ஆரம்பிச்சிருக்கோம், ஒரு வாய்ஸ் மெசேஜ் போடுங்கன்னா போட மாட்டேன்றாங்க. அப்புறம் எப்படி நம்ம சம்பாதிக்கிறது? வெள்ளத்தனைது மலர் நீட்டம், மாதத்தம் உள்ள தனைது உயர்வுன்னு சொல்றாங்க. தண்ணி எவ்வளவு தூரம் போகுதோ அந்த அளவுக்கு தாங்க தாமரையும் மேல போயிட்டே இருக்கும். அப்ப நம்ம இந்த வாழ்க்கை மாறணும்னா நம்மளே முயற்சி எடுக்கலன்னா, நம்ம லீடர்ஸ் எல்லாம் ஸ்பீடா ஓடிக்கிட்டே இருக்காங்க, நம்ம அவங்களோட சேர்ந்து ஓட வேணாம், ஒண்ணு நடந்து போகணும். இல்ல நடந்து என்னால போக முடியாது, இவங்க ஸ்பீடுக்கு எனக்கு முடியல, சரி தவழ்ந்தாவது வாங்க. தவழ்ந்து வர முடியல அப்படின்னா உங்களை தூக்கி தோல்ல வச்சுட்டு யாரும் போக மாட்டாங்க. உங்களுக்கு ஒரு 2 ஐடியா கொடுத்து உங்களையும் சேர்த்து வாங்க நம்ம பண்ணலாம்னு யாரும் கூப்பிட மாட்டாங்க. நம்ம சம்பாதிக்கணும், நம்ம வாழ்க்கை மாறணும் அப்படின்னா நம்ம தான் அதுக்கான முயற்சிகள் எடுத்துக்கணும். எப்பயுமே ஒரே வேலை செஞ்சுட்டு இருக்கோங்க, அதனாலதான் அது நம்ம வாழ்க்கை மாற மாட்டேங்குது. இப்ப நீங்க நாளைக்கு இதே வேலையை செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா நாளைக்கு மட்டும் எப்படி மாறும்? இன்னைக்கு நேத்து என்ன செஞ்சோமோ அதுக்கான பலனை தான் இன்னைக்கு அனுபவிச்சுட்டு இருக்கோம். இன்னைக்கு கஷ்டப்படுறோம், இன்னைக்கு அதே வேலையை தான் செய்வேன் அப்படின்னா எப்படி நம்ம வாழ்க்கை மாறும்? நம்ம எல்லாம் நல்லா இருக்கணும்னு ஆசைப்படுறேங்க. இனிமேல் மார்னிங் செக்ஸ்ல ஒரு 100 பெண்களாவது இதுல வரணும்னு ஆசைப்படுறேன். இன்னைக்கு ஒரு 236 பேர் இருக்காங்க. பெண்கள்னு எடுத்துட்டா மிக மிக கம்மி தான். மார்னிங் செக்ஷன் கூப்பிட்டாலோ இல்ல ஈவினிங் மீட்டிங் அட்டன் பண்ண சொன்னாலோ வரமாட்டேங்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் நேரம் இல்லாமலாம் இல்லைங்க, நேரம் இருக்கு, சம்பாதிக்கணுங்கிற ஆசையும் இருக்கு, ஆனா அதுக்கான முயற்சி பண்ண மாட்டேங்கிறாங்க. எல்லாரும் முயற்சி எடுங்க, நம்மளால முடியாதுன்னு எதுவுமே கிடையாது, வெற்றி நிச்சயம். எனக்கு வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் நன்றி. தேங்க்யூ. தேங்க்யூ மேம். முயற்சி செய்தால் முடியாது என்று எதுவும் இல்லை. நெக்ஸ்ட் வெல்கம் மலர்கொடி மேம். மலர்கொடி மேம். அனைவருக்கும் காலை வணக்கம் மேடம். ஹலோ ஹலோ காலை வணக்கம் மேடம், கேக்குதுங்களா மேடம்? கேக்குது மேம், கேக்குது மேம். வணக்கம் மேடம். வணக்கம் வணக்கம்.
இதுல நான் பெண்களை பத்தி மட்டும்தான் மேடம் பேச விரும்புறேன். இப்ப ஆனந்தவள்ளி மேடம் அவங்களுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்தினாங்க. நம்ம எல்லா பெண்களுக்கும் அதே ஆதங்கம் இருக்கு. அதை முன்னுக்கு வர வேண்டி நம்ம வெளியே வர வேண்டியது. அந்த மனசுக்குள்ள இருந்து ஒரு கட்டுப்பாடு போட்டு உள்ள வச்சுக்கிட்டு இருக்காங்க. எங்க வீட்டுக்காரர் திட்டுவாரு, எங்க மாமியார் திட்டுவாங்க, நான் வெளியே வரமாட்டேன் அப்படின்னு. சாதிக்கணும்னு நினைக்கிறவங்க சவால்களை மேற்கொண்டா மட்டும்தான் மேடம் சாதிக்க முடியும். ரெண்டாவது, நம்ம பிறரை நம்புறதை விட நம்மளை நம்பணும். நம்மளால முடியும், என்னால இது பண்ண முடியும், நான் பண்ணுவேன், இதுல ஜெயிப்பேன் அப்படின்னு ஜெயிக்கணும். ஆனா அதுக்கு கேக்குறாங்க, கதை சொல்றாங்க, சீரியல் பாக்குறாங்க. நானும் வரேங்க, எனக்கும் ஆசையா இருக்குன்னு வராங்க. ஜஸ்ட் பாத்தீங்கன்னா ஒரே ஒரு எடுத்துக்காட்டு மட்டும் சொல்றேன். 2 நாளைக்கு முன்னாடி ஒரு லேடி, நான் போயிட்டு அவங்க வீட்டுக்கு போயிட்டேன். ஜூம் மீட்டிங்க கொண்டு போய் அவங்க வீட்டுல என்னுடைய செல்லுலயே ஆன் பண்ணி வச்சு கேட்க வச்சேன். கேட்ட உடனே நான் இப்பயே போட்டுறேன் அப்படின்னாங்க. இப்ப ஐடி ஓப்பன் ஆகாது, காலையில 6 மணிக்கு தான் போட முடியும் சிஸ்டர், காலையிலே போடலான்னு. நான் போட்டுட்டு என் சொந்தக்காரெல்லாம் எத்தனை பேரை சேர்த்து விடுவேன், இவ்வளவு வழி இருக்கா அப்படின்னு கேட்டு ஐடியும் அடுத்த நாள் போட்டாங்க. போட்டு நேத்து போன் பண்ணி சொல்றாங்க, என்னுடைய சகோதரிக்கு நான் இது சொன்னேன், இதெல்லாம் இந்த வேலைலாம் வேண்டாம், இதெல்லாம் வம்பு பிடிச்ச வேலை, நீ வீட்டுல சாப்பிட்டியா, சமைச்சு போட்டியா புருஷனுக்கு, அமைதியா இருந்து சொல்லது தவிராம அவங்க கணவர்கிட்டையும் சொல்லி அந்த லேடிக்கு அவங்க தடை விதிக்கிறாங்க. இதுக்கு பிரச்சனைகள் என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்மளுடைய வளர்ச்சிக்கும் நம்மளுடைய ஆரோக்கியத்துக்கும் நம்மளுடைய சந்தோஷத்துக்கும் காரணம் நம்மளா மட்டுமே தான் இருக்கணும். முடிவு நம்ம தான் இருக்கணும். பிறர்கிட்ட நம்ம முடிவை கையில கொடுக்கவே கூடாது. இத மாதிரி பெண்களை அடக்கி அந்த காலம்லாம் முடிஞ்சு போச்சுங்க. இன்னைக்கு நம்ம பாத்தீங்கன்னா நம்ம சகோதரர்கள்லாம் நம்மளுக்கு ஊக்குவிச்சு செவ்வாய்க்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் கொடுத்து பெண்கள் வரணும்னு நிறைய வாய்ப்பை கொடுக்குறாங்க. அதை பயன்படுத்திக்கா இருக்கிறது நம்ம மட்டும்தானே தவிர வேற யாரும் இல்லை. எல்லாருக்கும் சவால்கள் இருக்குங்க. நானும் வியாபாரம் பண்ணியிருக்கேன், பிசினஸ் லேடியா இருந்திருக்கேன், நல்லா வாழ்ந்திருக்கேன். இன்னைக்கு என்னுடைய கணவரை இழந்ததுல இருந்து இந்த சமுதாயம் என்ன பண்ணுதுன்னா ஒதுக்கி வைக்குது நம்மள. நீ கணவன் இல்லை, நீ வீட்டை விட்டு வெளியே வரக்கூடாது, யாரு கூடயும் பேசக்கூடாது, பேசினா தப்பா பேசுற உலகம், உங்களுக்கு நான் சொல்றது புரியும்னு நினைக்கிறேன். அந்த மனவழிகள்லாம் அனுபவிச்சு நானும் முடங்கி போய் வெளிலதான் படுத்துட்டேன். இவ்வளவு வருஷம் சாதிச்சு கூட, ஒரு 27 வருஷமா ஃபீல்டுல இருந்து கூட முடங்கி போய் படுத்து என்னோட உடல்நிலை பாதிக்கப்பட்டு மனநிலை பாதிக்கப்பட்டு இருந்தேன். ஆனா அந்த ஸ்பீடு பேஸ்ட் வந்தது, இந்த மீட்டிங் அட்டன் பண்ணி நீங்க ஆனந்தவள்ளி மேடம், சாரதா மேடம், அன்ஷியா மேடம், நம்ம ஆர்த்தி மேடம் இவங்க பேசுறத பார்த்து நான் ஏன் உள்ள படுத்திருக்கேன், நான் போய் நானே இப்படி இருந்தேன்னா நான் எப்படி போய் பிற பெண்களை வெளி உலகத்துக்கு கொண்டு வர முடியும், நான் வெளியே வருவேன்னு முயற்சி பண்ணி நான் தான் வெளியே வந்தேன். அதுக்கு உற்சாகம் கொடுத்தது இந்த பிபிஏ கேஷ் தான் மேடம். அதுக்கு நான் வந்து என் தலை வணங்குவேன் எப்பவுமே. நான் என்னுடைய உடலும் மனமும் இன்னைக்கு நல்லா இருக்கு. நான் 12 ஐடியா 5ஆம் தேதியே கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் இப்ப வர்றதுக்கு முன்னாடி 23 ஐடி கொடுத்து 25 ஐடி கொடுத்து சிஸ்டம் மேனேஜரா வரணும்னு ஆசைப்பட்டு 23 முடிச்சிட்டோம் மேடம். அதனால சாதிக்கிறதுக்கோ வெளி உலகத்துக்கு வர்றதும் நம்ம கிட்ட இருந்து தான் நம்ம வெளியே வரணுமே தவிர பிறர் பேசுறதை நம்ம கேட்கக்கூடாது. சவால்கள் இருக்கும் தாங்க, ஜெயிக்கணும்னா என்ன பண்ண முடியும்? ஜெயலலிதா அம்மா எப்படி ஜெயிச்சாங்க, இந்திரா காந்தி அம்மா எப்படி ஜெயிச்சாங்க, கல்பனா சாவ்லா எப்படி சாதிச்சாங்க, அதை பத்தி கதையா படிச்சு இம்ப்ரெஸ் ஆகிக்கிறமே தவிர அதற்கான முயற்சியை நம்ம எடுக்கல. அதனால பெண்களுக்கு பெண்களே எதிரியாக இருந்தால் கூட அவங்களுடைய அறியாமையில இருந்து வெளியே கொண்டு வரையது நம்மளுடைய வேலை. மெயினா மீட்டிங் அட்டன் பண்ண வச்சிங்கன்னா அவங்களுடைய அறியாமையில இருந்து வெளியே வருவாங்க. ரெண்டாவது, முடிவு எடுக்க வேண்டியது ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய வளர்ச்சிக்கு அவங்கவுங்க தான் மேடம். பெண்களால சாதிக்க முடியாத விஷயம் இந்த உலகத்துல எதுவுமே இல்லை. எல்லா துறையிலும் நமக்கு அந்த வாய்ப்பை கொடுத்துருக்காங்க. அதை பயன்படுத்திக்காம எங்க மாமியார் திட்டுறாங்க, பக்கத்து வீட்டுக்காரி பேசினா, எதிர் வீட்டுக்காரி சொன்னாங்கன்னு அந்த காரணம் சொல்றவங்க வாழ்க்கையில ஜெயிக்க முடியாது மேடம். ஜெயிக்கணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பா பிபி கேஷ்ல வருவாங்க, ஜெயிப்பாங்க. அதுக்கு நான் உத்தரவாதம் கொடுக்குறேன். இந்த வாய்ப்பை எனக்கு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி மேடம். நான் ஏதாவது பேச தெரியாம பேசியிருந்தா நான் சாரி கேட்டுக்கிறேன். இன்னைக்குதான் கொஞ்சம் தெளிவா பேசுறேன்னு நினைக்கிறேன். நான் இதுல வந்ததுல இருந்து பேசணும்னு ஆசைப்படுவேன், ஆனா அந்த கருத்துக்கள்லாம் எல்லாருமே சொல்லிடுவாங்க. அதனால டைமை வீணாக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் மெதுவா பேசிக்கலான்னு இருந்தேன். இப்ப பெண்களுக்கான வாய்ப்பை கொடுத்ததால இதை பேசுறேன். ரொம்ப நன்றி, வணக்கம் மேடம். வாழ்க வளமுடன். நன்றி நன்றி மேடம், அருமையான கருத்துக்கள் வந்து சொன்னீங்க. நெக்ஸ்ட் அலமேலு ராமலிங்கம் மேம், வெல்கம் மேம். பிபிஏ ஸ்பீடு கேஸ் குடும்ப உறவுகளுக்கு மகிழ்ச்சியான காலை வணக்கம். நான் அந்த மீட்டிங்ல தொடர்ந்து இதோட 3வது முறையா பேசுறேன். எனக்கு வந்து இப்போ ஐடி எடுக்கிறதெல்லாம் நான் இப்போ கற்றுக்கிட்டேன். எனக்கு நான் பேசுவேன் வழியா ஐடி எடுக்கிறது, லாகின் பண்றது மட்டும்தான் எனக்கு தெரியல. அதுவும் நான் நாளைக்கு நிச்சயமா கத்துக்குவேன். இப்போ வந்து என்னோட மை டைரக்ட்ல 12 முடிச்சு அதுக்கு மேல 3-4 பேர் கொடுத்துட்டேன். நேத்து மட்டும் ஒரு முந்தா நாள் வந்து நான் டைலரிங் ஷாப்புக்கு போயிருந்தேன். அப்ப நான் யதார்த்தமா ஜாக்கெட் தைக்க தான் கொடுக்க போனேன். நான் இதை பத்தி பேசல, அதை நான் மறந்துட்டேன். அவங்களா கேட்டாங்க, நீங்க எங்கேயும் ஒர்க் பண்றீங்களா மேடம் அப்படின்னு கேட்டாங்க. இல்ல ஹவுஸ் ஒய்ஃப் தான் சொல்லிட்டு நான் அவங்கள்ட்ட அதை பத்தி பேச எனக்கு தோணலை, மறந்துட்டேன். நான் சுத்தமா நான் அவசரமா பேங்க்கு போயிட்டு அங்க வந்ததுனால வந்துட்டேன். இல்ல நீங்க ஏதோ எங்கேயும் ஒர்க் பண்ற மாதிரி தெரியுது, சொல்லுங்க எங்க டீச்சரா இருக்கலாம், என்ன பண்றீங்கன்னா அவங்க கேட்டாங்க மறுபடியும். அப்ப ஏன் மேடம் இவ்வளவு 2 வாட்டி கேக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பிபிஎஸ் ஸ்பீடு கேஸ்ல தான் நான் ஒர்க் பண்றேன் அப்படின்னு சொன்னேன். அப்ப ஏன் இல்லைன்னு சொன்னீங்க, என்னன்னு சொல்லுங்களேன் அப்படின்னாங்க.
நான் இதை சொன்னதோட அவங்க, அப்பா சாமி உங்க பாதத்தை தொட்டு கும்பிடுறேன், நிறைய பணம் நாங்க அந்த மாதிரி இழந்துட்டோம் ட்ரேடிங்ல எல்லாம் போட்டு, ஒண்ணுக்கு டபுள் தரேன் அது தரேன்னு சொல்லி, எனக்கு நீங்க இப்படி சொல்றீங்க, இந்த 1000 ரூபாயில இவ்வளவு வருமானம் வருமா, எங்களுக்கு நம்பிக்கையே கிடையாது அப்படின்னு சொன்னாங்க. இல்ல வாஸ்தவம் கண்டிப்பா வரும், நீங்க வந்து நம்பிக்கை தான் வாழ்க்கை, நீங்க வாங்க, எங்களுக்கும் இந்த மாதிரி பயங்கர கஷ்டம்லாம் இருந்துச்சு, நான் இப்ப இதுல இணைஞ்சதுக்கு பிறகு 1,85,000 ரூபாய் பணம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்னோட இதை ஓபன் பண்ணி நான் காமிச்சேன். அவங்களுக்கு ஒரே ஷாக்கு, என்ன இப்படி சொல்றீங்க மேடம், இவ்வளவு பணம் வந்துச்சு அப்படின்னு, 4வது லெவல்ல இவ்வளவு பணம் வந்துருக்குன்னு சொல்றீங்களே அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கு வேலை சொல்லிட்டு வந்துட்டேன். நான் வந்து வீட்டுல மூஞ்சி கழிட்டு நான் மீட்டிங்க்கு ரெடி ஆனேன். அவங்க போன் அடிச்சாங்க, ஒரு 7:30 மணி இருக்கும். போன் அடிச்சு, மேடம் எனக்கு ஐடி போடணும், நான் வந்து என் பசங்களையும் எனக்கும் 2 பேர் சேர்த்து 3 பேரா போடலாமா அப்படின்னாங்க. இல்ல உங்களுக்கு ஒரு ஐடி போதும் மேடம், ஒரு ஐடியை உங்களால மெயின்டைன் பண்ண முடியாது, இந்த மாதிரி தப்பு பண்ணிட்டேன், திரும்ப பிற்பாடு கஷ்டமா இருக்கும், அது திரும்ப பணம் அனுப்புறதெல்லாம் ரொம்ப கஷ்டம், நீங்க ஒரே ஒரு ஐடி மட்டும் லாகின் பண்ணிட்டு நீங்க சிரமத்துல இருக்கிறீங்க, உங்களுக்கு 60 லட்சம் கடன் இருக்குன்னு சொன்னாங்க, பிடி பார்லரும் டைலரிங் ஷாப்பும் வச்சிருக்காங்க, இதை வந்து நீங்க இந்த அடுத்த வருஷம் இதே ஜூன் மாசத்துக்குள்ள உங்களுக்கு கடன் எல்லாம் அடைஞ்சிரும், நீங்க பிபிஎஸ் ஸ்பீடு கேஸ்ல சேர்ந்தது மட்டும் இல்ல, இதே நீங்க டெய்லியும் எல்லாருக்கிட்டையும் ஒவ்வொருத்தட்ட உங்க டைலரிங் ஷாப்புக்கு வர்றவங்கள்ட்ட எல்லாருமே ஆண்ட்ராய்டு போன் இல்லாம இல்ல இந்த காலத்துல, யாரா இருந்தாலும் சின்ன குழந்தை கூட வச்சிருக்கு, எல்லாத்துக்கும் புரியுது சம்பந்தமா. அதனால எனக்குமே ஒண்ணுமே தெரியாம தான் இருந்துச்சு, யாருமே எனக்கும் கத்துக் கொடுக்கல, எங்க வீட்டுக்காரவங்க கூட எனக்கு கத்துக் கொடுக்கல, நானா தான் கத்துக்கிட்டேன் முயற்சி பண்ணி. நம்மளும் வீட்டுக்குள்ளே இருந்தோம்னா நமக்கும் போர் அடிக்குது, நம்மளும் இந்த பிபிஎஸ் ஸ்பீடு கேஸை பத்தி பேசினா வெளியில போகலாம், நம்ம வேற எதுக்காக போறோம் வெளியில, வீட்டிலே இருந்து சமைச்சு சாப்பிட்டுட்டு வீட்டுக்குள்ளே இருக்கிறோம், நம்மளுக்கு ஒரு தைரியம் வரணும், நம்மளுக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கணும், வீட்டுக்குள்ளே இருந்தா ஏதாவது ஒரு இதை பண்ணாம இருந்திருந்தா நிச்சயமா எனக்கு மைண்ட் வந்து ஓப்பன் ஆயிருந்திருக்காது. நானும் சொல்றேன், எனக்கும் டென்ஷனா இருக்கும் வீட்டுக்குள்ளே இருக்கிறது. இப்ப எனக்கு வந்து அந்த டைலரிங் கடைக்கு போனதின் விளைவு, இவ்வளவு விஷயம் வெளியில போனா இவ்வளவு சந்தோஷம் கிடைக்குமா அப்படிங்கிறது மாதிரி இருக்கு. அவங்க கஷ்டத்தை எல்லாம் சொல்லும் போது, அவங்க குடும்பத்துக்கு ஒரு நல்லது பண்ணும்போது நமக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. அதுவும் அவங்க இப்ப வந்து போன் பண்ணி எனக்கு 3 ஐடி பண்ணணும்னு சொன்னோன்னா, நான் இந்த மாதிரி சொன்னேன், ஒரு ஐடி போதும்னு. இல்ல என் பசங்க 2 பேரும், என் வீட்டுக்காரர் சரியில்லை, அவங்கள விட்டுட்டு நான் ஒதுங்கிட்டேன், அதனால எனக்கு இந்த 2 பசங்களுக்கும் நீங்க போட்டு கொடுங்க, அப்பதான் நான் பண்ண முடியும்னாங்க. சரி மேடம், நீங்க உங்க பையனுங்க இதை வந்து திருப்பி மாத்தி அனுப்பிடணும், இது ஒரு ஆசீர்வாதம் பண்ணப்பட்ட பணம், இதை வச்சுக்க கூடாது, நமக்கு வர்ற பணத்தை நம்ம திருப்பி அனுப்புனா அது பன்மடங்கு நமக்கு திரும்பி வரும், இது பிரபஞ்சத்தோட உதவி ஆசீர்வாதம் பண்ணி வர்றதுனாலன்னு சொன்னா, அவங்க புரிஞ்சுக்கிட்டு, நானே அவங்க அனுப்பலைன்னா கூட நானே பண்ணிடுவேன் மேடம், எனக்கு இதே முழு முச்சா நான் பண்றேன், நான் வந்து ஒரு லீடரா இருந்தேனாதான் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு எல்லாமே புரிஞ்சுது. ஓரளவுக்கு எல்லாமே அவங்களுக்கு இந்த ஆன்லைன் பிசினஸ் எல்லாம் புரியுது ட்ரேடிங்ல இருந்ததுனால. சரின்ட்டு 3 ஐடி கொடுத்து, எனக்கு வந்து அதை எப்படி லாகின் பண்றேன்னு தெரியாம எங்க வீட்டுக்காருக்கு போன் அடிச்சா அவங்க எடுக்கல, நானும் 3 தடவை அடிச்சு பார்த்துட்டேன். அப்புறம் பாபு சாருக்கு அடிச்சேன், அவங்க வந்து வித்யா மேடத்தை கான்டாக்ட் பண்ணுங்க மேடம் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் பாலு பழனியாண்டி சார் தான் எனக்கு வந்து உஷாராணி மேடம் பேசின ஆடியோவா அனுப்பிவிட்டாங்க. அந்த முதல் நாள் அவங்க மீட்டிங் பிரசன்டேஷன் பண்ணதா அதை அனுப்பிச்சு விட்டேன். அவங்க அனுப்பிவிட்டு அதை பார்த்தோன்னே, என்ன இப்படி இப்போ லேடிஸ் இப்படி பேசியிருக்காங்களே, இவங்க இதுல ஒர்க் பண்றாங்களான்னு கேட்டாங்க. மேடம் நீங்க 1000 ரூபாய் போட்டு இதுல உள்ள வந்தா நீங்களும் தலைவர் தான், நீங்களும் இந்த பிபிஎஸ் ஸ்பீடு கேஸுக்கு ஓனர் தான் அப்படின்னு சொன்னோன்னா, அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போயிட்டு, நீங்க இவ்வளவு இதா பேசுறீங்களா மேடம், உங்களை நம்பி நான் வர்றேன், என்ன நம்பி வர வேண்டாம், உங்களை நம்பி நீங்க வாங்க, நீங்க எண்ணி 1 வருஷத்துல நீங்க நல்லா இல்லைன்னா என் வீடு இடையூர்ல தான் இருக்கு, வந்து கேளுங்கன்னு நான் சொன்னேன். அவங்க ஓகே பண்ணிட்டு உடனே 3 ஐடிக்கு 3060 ரூபா போட்டு விட்டாங்க என் அக்கௌண்ட்டுக்கு. நான் வித்யா மேடம் அக்கௌண்ட்டுக்கு போட்டு 3 ஐடி ஓப்பன் பண்ணியாச்சு முந்தா நாள். அப்புறம் நேத்து என்னன்னாக்கா, அவங்களோட ஃப்ரெண்டா தரசா ஸ்கூல் டீச்சரா இருக்காங்க அவங்க வந்து ரத்னான்னு சொல்லிட்டு அவங்க வந்து நைட்டு என்கிட்ட பேசுனாங்க. நான் சொன்னேன், மேடம் மலர் மேடத்துக்கிட்டே நீங்க பேசுங்க, நான் மீட்டிங் அட்டன் பண்ண நாளை ஆயிட்டேன் அப்படின்னு சொன்னேன். மேடம் எனக்கு இன்னைக்கு வியாழக்கிழமை நல்ல நாளா இருக்கு, எனக்கு கொஞ்ச நாளைக்கு நீங்க பேசுங்க, நீங்க பேசுறதுனாலதான் அவங்க மாறினாங்களாம், நீங்க அதனால நம்ம ஐடி போறது இருக்கட்டும், நீங்க என்கிட்ட செத்தாலும் பேசுங்கன்னு சொன்னாங்க. இந்த அளவுக்கு நம்மளை பேச சொல்லி கேட்கறாங்களேன்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட பேசினேன் சம்பந்தமா. எனக்கு ஒரு சந்தோஷமா இருந்துச்சு, நம்ம பேச்சனா கேட்டு அவங்க ஐடி போடுறதுக்கு ரெடி ஆகுறாங்களேன்னு சொல்லிட்டு. அப்புறம் அவங்களும் 3 ஐடி போட்டுக்கிறேன்னாங்க. நீங்க கொஞ்சம் பொறுமையா இருங்க, உங்களுக்கு ஒரு ஐடி லாக்இன் பண்ணுங்க, இன்னைக்கு ஒரு ஐடி டைம் ஆயிடுச்சு, 7:50 ஆயிடுச்சு, ஓப்பன் இனிமே 8 மணிக்கு ஷட் ஆயிடும் சிஸ்டம், அதனால இன்னைக்கு ஒரு ஐடி ஓப்பன் பண்ணீங்க மேடம், இன்னைக்கு மீட்டிங்ல உட்காருங்க, ஃபுல்லா நீங்க தெளிவா கேளுங்க, கேட்டதுக்கு பிறகு நாளைக்கு 2 ஐடி பண்ணிக்கலாம். அவங்க ஸ்கூல்ல உள்ள அத்தனை பேரையும் அவங்க எடுக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. அது மாதிரி இந்த டைலரிங் ஷாப் மேடம் மலர் மேடம் வந்து அவங்க கடைக்கு வர்றவங்களை எல்லாம், நான் எனக்கு இதான் வேலை, என்னோட பிரச்சனை உங்க மூலியமா சால்வ் ஆகணும்னு இருந்திருக்கு, எனக்கு அந்த ஓம் சக்தியே வந்த மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப இது பண்ணாங்க.
எனக்கு என்னன்னா, நான் நைட்டு எப்பயுமே வந்து காலையிலயும் சாயங்காலமும் சாமி கும்பிடுவேன். எனக்கு அது ஒரு பெரிய வேலையா வச்சுக்குவேன். என்னோட சந்தோஷமே சாமி கும்பிடுறதுதான். என்னடா அப்படி சொல்றேன்னு நினைக்காதீங்க. ஃபர்ஸ்ட் நான் என் வீட்டுக்கு வேண்டல, என் குடும்பத்துக்கு வேண்டல. நேத்து வந்து அந்த மலர் மேடமும் ரத்னா மேடத்துக்கும் நிறைய பணம் வரணும், நம்ம இவ்வளவு ரெக்கமெண்ட் சொல்லி உடனே அவங்க ஜாயின் பண்ணி 3 ஐடி தர்றேங்கிறாங்களே, அவங்களுக்கு பணம் அதிகமா வரணும், அவங்க பிரச்சனையெல்லாம் தீரணும்னு ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு தான் வேண்டிக்கிட்டேன். அதனால நம்ம பெண்கள் நினைச்சா எதை வேணாலும் சாதிக்கலாம், எதையும் சாதிக்க முடியாதுன்னு எதுவுமே கிடையாது. எதை நினைச்சாலும் சாதிக்கலாம். அதனால வாங்க, அனைவரும் வெற்றி பெறலாம். நன்றி, வணக்கம், வாய்ப்பு கொடுத்ததுக்கு. நன்றி நன்றி மேம். நெக்ஸ்ட் ஒரு சில நிமிடங்களில் பேசுமாறு கேட்டுக்கொள்கிறேன். ஆர்த்தி மேம், வெல்கம் மேம். அனைவருக்கும் இனிமையான காலை வணக்கம். எல்லாருமே இங்க வந்திருக்க உமன்ஸ்க்கும் லீடர்ஸ்க்கும் எல்லாத்துக்கும் நான் குட் மார்னிங் சொல்லிக்கிறேன். நாளைக்கு நம்மளோட ப்ரொமோட்டர்ஸ் மீட் இருக்கு. எல்லாரும் அவங்களோட டீமை வந்து எப்படின்னு அரேஞ்ச் பண்ணி கூட்டிட்டு வந்துருவீங்க. எல்லாரும் சேஃபா வரணும்னு சொல்லிக்கிறேன். இன்னொன்னு என்னன்னா, இப்போ பேசின லேடிஸ் எல்லாருமே வந்து உமன்ஸ் எல்லாம் இப்படி பண்ணுங்க, உங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்றதுக்கு நிறைய பேர் இருக்கோன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. நான் என்ன சொல்ல விரும்புறேன் அப்படின்னா, நம்ம லைஃப் சேஞ்ச் ஆகணும்னா அது நம்மளால மட்டும்தான் முடியும். நம்ம ஒரு எண்ணத்தை எடுக்கிறோம் அப்படின்னா நம்ம என்ன நினைச்சாலும் நடக்கும். நீங்க என்னவா ஆகணும்னு நீங்க நினைக்கிறீங்களோ அதுவாதான் நீங்க ஆவீங்க. உங்களுக்கு நல்லது நடக்குதுன்னா அதுக்கு காரணமும் நீங்க தான். உங்களுக்கு ஒரு கெடுதல் நடக்குதுன்னா அதுக்கு காரணமும் நீங்க தான். உங்க லைஃப் சேஞ்ச் ஆகணும், நான் வந்து என் லைஃப்ல நான் இப்படியே இருக்கக்கூடாது, நான் வந்து ஒரு முன்னாடி போகணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதுக்கான முயற்சி நீங்க எடுத்தா மட்டும்தான் நடக்கும். நான் வந்து இது பண்றேன், நான் வந்து என்ன சொன்னாலும் நான் செய்யறேன், ஆனா வந்து எனக்கு மாறவே மாட்டேங்குது அப்படின்னா அதுக்கு உங்களோட எண்ணம் தான் காரணம். இது நம்மளால முடியுமா, நம்ம பண்ணுவோமா, இது நடக்குமா அப்படின்னு நினைச்சீங்கன்னா நடக்கவே நடக்காது. இது நான் பண்றேன், இது எனக்கு நடக்கும், இது எனக்கு நடந்துட்டு இருக்கு, இதை நான் நம்புறேன் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா நீங்க என்ன நினைச்சாலும் அது நடக்கும். அதனால இந்த பிரபஞ்சம் நம்ம என்ன கேட்டாலும் கொடுக்கும். எந்த உமன்ஸா இருக்கட்டும் மென்ஸா இருக்கட்டும், இது பிரிச்சு நான் சொல்ல விரும்பல. உங்க லைஃப் மாறணும்னா அதுக்கு நீங்க முயற்சி எடுத்தா மட்டும்தான் முடியும். அது நம்ம ஸ்பீட் கேஷ்ல வாய்ப்புங்கிறது வந்து அவ்வளோ இருக்கு. ஆனா எல்லாருக்கும் அந்த வாய்ப்பு போகுதா அப்படின்னு கேட்டா கிடையாது. அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை யாரு தேடுறா, இந்த வாய்ப்பு வந்து யாரு தேடிக்கிட்டு இருக்காவோ அவங்களுக்கு தான் இந்த வாய்ப்பு வந்து கிடைச்சிட்டு இருக்கு. அதை தேடுறவங்களுக்கு எந்த மூலியமாவது நம்ம வந்துட மாட்டோமா? எத்தனையோ பிசினஸ் பார்த்துருப்பாங்க, அந்த பிசினஸ்ல எல்லாருமே முன்னாடி வரணும் அப்படின்ட்டு தான் வந்து எல்லாருமே வேலை பார்ப்பாங்க, ஓடுவாங்க, உழைப்பாங்க, எல்லாமே பண்ணுவாங்க. ஆனா அவங்க முன்னாடி வந்தாங்களா அப்படிங்கிறது ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் தான். ஆனா நம்ம ஸ்பீட் கேஷ்ல நீங்க ஓடினாலும் சரி, நடந்தாலும் சரி, மெதுவா தவழ்ந்து போனாலும் சரி, நீங்க முன்னாடி வந்துருவீங்க. அதுல எந்த ஒரு டவுட்டும் யாருக்குமே இருக்காது. அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை தேடிக்கிட்டே இருக்கிறவங்களுக்கு நம்ம இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுப்போம்னு சொல்லி எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு தேங்க்யூ சொல்லிக்கிறேன். எல்லாரும் நாளைக்கு சேஃபா வாங்க. நாளைக்கு மீட் பண்றதுக்கு நான் அவளை வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். தேங்க்யூ. தேங்க்யூ மேம். நாளை 29ஆம் தேதி திருச்சியில் ஒரு மாபெரும் பொருளாதார புரட்சி ஏற்படுத்தக்கூடியதை பற்றி நம்ம சகோதரர்கள்லாம் பேசுறதுக்கு இருக்கிறாங்க. அதனால கொஞ்சம் ஒரு சில வார்த்தைகள் மட்டும் நீங்கள் பேசணும் அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன். நான் நெக்ஸ்ட் வெல்கம் வித்யா மேம். வித்யா மேம் இருக்கீங்களா? இருக்கேங்க மேம். குட் மார்னிங் மேம். எல்லாருக்கும் காலை வந்து வித்யா பாபு. ஆக்சுவலி வந்து எனக்கு இன்னைக்கு மார்னிங் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஏன் அப்படின்னாக்கா, இப்போ அலமேலு மேடம் சொன்னாங்க, நான் வந்து ஒரு 3 ஐடி வந்து ஓனாக எடுத்திருக்கேன், எனக்கு வந்து அது ரொம்ப நாங்கள் வந்து ஒரு 10 வருஷமா வந்து ஒரு நெட்வொர்க் ஃபீல்டில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம். ஒரே நிமிஷம் மேம், இந்த வர இருங்க மேம். இப்ப கேக்குதுங்களா? கேக்குது மேம்.
ஓகேங்க மேம். குட் மார்னிங் எல்லாருக்கும். இப்போ கேக்குதுங்களா மேம் தெளிவா? தெளிவா கேக்குது மேம், தெளிவா. ஓகேங்க மேம். இன்னைக்கு காலையில வந்து எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, இப்போ அலமேலு மேடம் சொன்னாங்க, நான் ஒரு 3 ஐடி கிரியேட் பண்ணேன். எனக்கு அந்த 3 ஐடியில வந்து ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. நாங்களும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10 வருஷமா வந்து நானும் என் ஹஸ்பண்டும் ஒரு நெட்வொர்க் ஃபீல்ட்ல இருக்கோம். அங்க எப்படின்னாக்கா, நம்ம ஒரு விஷயம் பண்றோம் அப்படின்னாக்கா அதுக்கு வந்து ப்ரொமோட் பண்ண மாட்டாங்க. நீங்க இவ்வளவு சூப்பரா பண்ணிருக்கீங்க, இப்படி பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு எந்த லீடர்ஸுமே வந்து நம்மளுக்கு வந்து அந்த ஒரு உற்சாகம் தந்து நெக்ஸ்ட் லெவல் மூவ் பண்றதுக்கு வந்து ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. ஏன்னா இவங்க நெக்ஸ்ட் லெவல் போயிட்டாங்க அப்படின்னாக்கா நம்மளுக்கு கஷ்டம் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனா வந்து இந்த பிபிஏ ஸ்பீட் கேஷ்ல எப்படி அப்படின்னாக்கா, நிறைய லேடிஸ்க்கு தான் வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. லேடிஸ்லாம் வந்து நல்லா வந்து அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இண்டிபெண்டா ஒர்க் பண்ண விடுறாங்க. அவங்கள வந்து நல்லா என்கரேஜ் பண்றாங்க. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. லேடிஸ்க்கு வந்து தனியா ஒரு டீம் கிரியேட் பண்ணி அந்த டீம் வந்து ஒர்க் பண்றாங்க. இப்ப அண்ணியெல்லாம் அலமேலு மேடம்லாம் வந்து தனியா போயிட்டு ஒரு 3 ஐடி எடுக்கிறாங்க அப்படின்னா அது ஒரு ரொம்ப பெரிய விஷயம்தான். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இப்ப நானும் வந்து கோயம்புத்தூர்ல நடக்கிற மீட்டிங்க்கு வந்து என்னோட சேர்த்து ஒரு 100 லேடிஸை வந்து கூட கூட்டிட்டு வரணும் அப்படின்னு வந்துட்டு கோல் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். அதுக்காக ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். என்னோட சேர்ந்து என்னுடைய டீம் மெம்பரும் ஒர்க் பண்றதுக்கு நான் சப்போர்ட் பண்ணுவேன். ரொம்ப தேங்க்ஸ் இந்த வாய்ப்பை கொடுத்ததுக்கு. ரொம்ப தேங்க்யூ. நன்றி நன்றி மேடம். உஷாரணி மேம், வெல்கம். நாளை வந்து 29ஆம் தேதி திருச்சி நடைபெறுகிற பொருளாதார புரட்சியை பற்றி வந்து சார் அவங்களாம் நீங்கள் வெல்கம் பண்ணிருங்க மேம். உஷாரணி மேம், ஒரு சில வெல்கம் மேம். மேம் பானுமதி மேம் ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருக்காங்க பாருங்க மேம், அவங்கள பேச சொல்லிட்டு அதுக்கப்புறம் நான் வந்துடுறேன் மேம். ஓ சாரி சாரி ஓகே ஓகே மேம். பானுமதி மேம் வெல்கம் மேம். வணக்கம் மேம், கேக்குதுங்களா? கேக்குது மேம், கேக்குது மேம். பிபிஎஸ் ஸ்பீட் கேஷில் உள்ள அனைத்து நண்பர்களுக்கும் நன்றிகளுக்கும் காலை வணக்கம். ஸ்பீட் கேஷ்ல வந்து லேடிஸ்லாம் யாருமே வருத்தப்படாதீங்க. வெளியே போக வேண்டாம்னு சொன்னவங்களுக்கும் நம்ம வீட்லயே இருந்தது கூட வருமானம் சம்பாதிக்க பிபிஎஸ் ஸ்பீட் கேஷ் நமக்கு ஒரு நல்ல வாய்ப்பை கொடுத்துருக்கு. சரிங்களா? யாருமே வருத்தப்படாம ஃபேமிலியும் ரன் பண்ணிக்கிட்டு பிபிஎஸ் ஸ்பீட் கேஷ் மூலயமா நம்மள வருமானம் சம்பாதிக்க முடியும். என்னன்னு தெரிஞ்சுக்குங்க. வீட்டுல இருந்து நம்ம வந்து நம்ம போனை வந்து தேவையில்லாத நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். அதனால பிபிஎஸ் ஸ்பீட் கேஷ்ல எப்படி பேசுறது, எப்படி அதை ப்ரெசன்டேஷன் பண்றது எல்லாத்துக்குமே நம்மளுக்கு ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்காங்க. எல்லாத்தையும் நீங்க கத்துக்குங்க. வீட்டுல இருந்தே எல்லாத்தையும் பண்ணி ஃபேமிலியை ரன் பண்ணிக்கிட்டு உங்களோட வருமானத்தையும் பெருக்கிக்க முடியும். இது மூலமா எல்லாரும் பயனடையணும்னு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். சிஸ்டம் ப்ரமோட்டருக்கான நாளைய ப்ரோக்ராம் இருக்கு. அதுல எல்லாருமே கலந்துக்குங்க. சிறப்பா சந்தோஷமா அங்க இருக்கிற எல்லாத்தையும் ஒன்னொன்னுத்தையும் உன்னிப்பா கவனிச்சு கேட்டு எல்லாத்தையும் நீங்க அங்க வந்து பாடமா கத்துக்கிட்டு வாங்க. கத்துட்டு வந்து இங்க இருக்கிற நம்பர்ஸ்க்கு எல்லாருக்கும் அதை நீங்க சொல்லி கொடுங்க. சரிங்களா? அதுதான் மைண்ட் வச்சுட்டு எல்லாரும் சேஃபா போயிட்டு சேஃபா வந்து வீடு வாங்க சரணுன்ட்டு அந்த பிரபஞ்சத்தை வேண்டி கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம் வணக்கம் மேம். வழிகளும் சோதனைகளும் மட்டும் வாழ்க்கை இல்லை, எங்களாலும் சாதிக்க முடியும் என்று பிபிஎஸ் பிடிஎஸ்ஸில் இணைந்துள்ள அனைத்து சகோதரிகளுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள். நாம் எல்லாருமே ஒரு மிகப்பெரிய மகளிர் புரட்சியை வந்துட்டு உருவாக்கும், அந்த பிபிஎஸ் பிடிஎஸ்ல நிலைநாட்டும் அப்படின்னு தெரிவித்துக்கிறேன். எனக்கு வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் என்னோட மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வெல்கம் உஷாரணி மேம், நீங்க அவங்க வெல்கம் பண்ணிட்டு என்ன பண்ணிக்கோங்க. ஓகே மேம், வாய்ஸ் கேக்குதாங்க மேம்? கேக்குது மேம், கேக்குது. ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பிபிஎஸ் ஸ்பீடு கேஷ் குடும்ப உறுப்பினர்கள் அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம். ஸோ இந்த நாள் யாருனாலையும் மறக்கவே முடியாத நாளாக இருக்கும், அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. சாரதா மேம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பாட்டோட மகளிர்கள் எத்தனை விதமாக சம்பாரிச்சிட்டு இருக்காங்க, எத்தனை விதமாக எல்லாத்தையும் தாண்டி மேலே வராங்கங்கிறத அதில் போட்டிருந்தாங்க. அதுக்கு மிகப்பெரிய தேங்க் பண்ணிக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் நல்லா யோசிச்சு பாருங்க, எத்தனை பேர் இதை அனலைஸ் பண்ணீங்கன்னு தெரியல. ஃபர்ஸ்ட்ல பாத்தீங்க அப்படின்னா இந்த மகளிருக்கான லிஸ்ட் சிஸ்டம் ப்ரமோட்டரோட லிஸ்ட் பாத்தீங்கன்னா நம்மளோட மிஸ்டர் சங்கர் சார் லிஸ்ட் அவுட் பண்ணாரு. அதுல 10 பேருக்குள்ள பாத்தீங்க அப்படின்னா சாந்தி அப்படிங்கிற மேடம் வந்திருந்தாங்க. மிகப்பெரிய வாழ்த்துக்கள் மேடம். முன்னாடி ஒரு 2-5-6 பேர் தான் இருக்காங்க. சரிங்களா?
ஸோ ஆனா 10 பேர்த்துக்குள்ள வந்த முதல் பெண்மணி சாந்தி மேடம்க்கு என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள் மகளிர் அணி சார்பா நான் சொல்லிக்கிறேன். அது மட்டும் இல்லாம இதுல என்ன அப்படின்னா, ஒவ்வொருத்தரும் நீங்க பேசும்போது இன் ஃபியூச்சர்ல பாத்தீங்க அப்படின்னா மகளிர்களோட பிபிஎஸ் ஸ்பீக்கர்ஸோட எண்ணிக்கை கவுண்டிங் அதிகமா இருக்கும். ஒரே ஒரு உதாரணம் மட்டும் சொல்லி நேரம் கருதி நான் விடைபெறேன். என்ன அப்படின்னா, ஒரு பக்கத்துல எங்கேயாவது ஒரு 10 கிலோமீட்டர் 20 கிலோமீட்டருக்குள்ள ஒரு துணிக்கடை ஓப்பன் ஆகுதுன்னு ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்திருப்பீங்க. பட் ஆனா அடுத்த நாள் அந்த ஓப்பனிங் அன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா அந்த ரோடே என்ன ஆகும், ஃபுல் டிராபிக்ல ரூட்டே மாறி போற அளவுக்கு மாத்தக்கூடிய சக்தி யாருக்கிட்ட இருக்கு அப்படின்னா மகளிர்கிட்ட இருக்கு. ஆனா அதுல ட்ரெஸ் ஆல்ரெடி உள்ள பீர்வாவடி நம்பி இருக்கும். ஆனா அடுத்த நாள் பாத்தீங்கன்னா அங்க இருக்கிற அத்தனை மகளிரும் அங்க இருக்கிற அத்தனை பேருமே மகளிரா தான் இருப்பாங்க. ஸோ அப்ப பாத்தீங்க அப்படின்னா நம்ம எடுக்கக்கூடிய மனசு பாத்தீங்க அப்படின்னா அடுத்த செகண்ட் நம்மளோட வானளவு உயரத்துக்கு கொண்டுட்டு போகும் அளவுக்கு நம்ம கிட்ட சக்தி இருக்கு. ஒரு சில காலங்களில் அது கண்டிப்பா எல்லா மகளிர்கிட்ட இருந்தும் மேலோங்கும். அதுக்குண்டான வழிகளை நாங்க உறுதியா செய்வோம்னு சொல்லிக்கிறேன். அது மட்டும் இல்லாம இதுல ஒரு பியூட்டி என்னன்னா, நம்மளுக்கு கொடுத்தாங்க இல்லைங்களா செவ்வாய்க்கிழமையும் வெள்ளிக்கிழமையும், அதுக்கு மிகப்பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அது மட்டும் இல்லாம சனிக்கிழமை ஃபங்க்ஷன் வச்சதுக்கு இன்னொரு தேங்க்ஸ். என்ன ரீசன்னா, இதே ஞாயிற்றுக்கிழமை ஃபங்க்ஷன் வச்சிருந்தா நம்ம கிட்ட பேசுறதுக்கு வாய்ப்புகள் கேட்டிருக்க மாட்டாங்க. இதே வியாழக்கிழமை வச்சிருந்தாலும் நம்ம மீட்டிங்ல பேசுறதுக்கு டைம் கேட்டிருக்க மாட்டாங்க. பட் சனிக்கிழமை வச்சபடியா வெள்ளிக்கிழமை நம்ம ஃபங்க்ஷன்ல பர்மிஷன் கேட்கிற அளவுக்கு கொண்டு வந்து கொடுத்த நம்ம பிரபஞ்சத்துக்கு நான் கோடான கோடி நன்றி சொல்லிக்கிறேன். இது மிகப்பெரிய வாய்ப்பு, எல்லாரும் யூட்டிலைஸ் பண்ணுங்க. இது வரைக்கும் பார்த்த ப்ராஜெக்ட்ல இந்த மாதிரி ப்ராஜெக்ட் இனிமேல் வராது, அதையும் ஞாபகத்துல வச்சுக்கோங்க. இது வரைக்கும் கிடையாது, இனிமேலும் வராது. ஓகேங்களா? ஸோ இன்னையெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா டைரக்ட்ல 2 எல்லாம் இல்லைங்க, அதிகபட்சம் 100 தாண்டி போகக்கூடிய அளவுக்கு எல்லா மகளிரும் அவங்களுக்கு உண்டான முயற்சியை கண்டிப்பா எடுப்பாங்கன்னு எனக்கு வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் நன்றி கூறி எப்பவும் சொல்ற 2 வார்த்தைகள் நான் சொல்லிடுறேன். விடுகின்ற பொழுதெல்லாம் விடியல் அல்ல, நீ விழிக்கின்ற பொழுதே விடியல். நாளைக்கு நடக்கக்கூடிய சிஸ்டம் ப்ரமோட்டர் மீட்டிங்ல எல்லாரும் கலந்துக்கிட்டு அடுத்த மாநாடான கொடிசியால நடக்கக்கூடியதுல மகளிருக்கான பங்கு அதிகம் இருக்கு அப்படிங்கிறத உணர்ந்து எல்லாரும் செயல்படுவோம்னு இந்த நேரத்துல உறுதி கூறிட்டு நான் மிஸ்டர் ராமலிங்கம் சாரை வெல்கம் பண்ணிக்கிறேன். வெல்கம் சார். குட் மார்னிங். குட் மார்னிங். குட் மார்னிங் லீடர்ஸ். ஃபோன் 5:30 மணிக்கே ஃபோன் ஸ்டார்ட் ஆயிருது. ஓகே மேடம், அருமையான விஷயம் தான், உண்மையா தான் சொன்னீங்க. எப்பயுமே உங்கள்ட்ட பர்மிஷன் கேட்காம நாங்க எந்த வேலையும் பாக்குறது கிடையாது. அதனால இந்த மீட்டிங்ல மட்டும் இல்ல, எப்பயுமே உங்க தாய்மையோட பர்மிஷனோட தான் எல்லா வேலையும் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஓகே மேடம், ரொம்ப சிறப்பான ஒரு விஷயத்தை இன்னைக்கு கொண்டு வந்தாங்க. இன்னைக்கு பேசுற அனைத்து மகளிரும் ரொம்ப சிறப்பா பேசுனீங்க. ஏன்னா எல்லாருமே அவங்க ஹஸ்பண்ட குறை சொல்லிட்டு இருப்பாங்க. அது மாதிரி என் வீட்லயும் இப்ப சொன்னாங்களா 3 தடவை போன் பண்ணாங்க எடுக்கல அப்படின்ட்டு. அது உண்மைதான். ஏன்னா நான் பாபு சத்தினாலே டிரைவிங் பண்ணுவாரு, நான் டிரைவிங் பண்ணுவேன். இப்படி போறப்ப சில விஷயங்கள் நடந்தது. இனிமேல் கொண்டு அது நடக்காம பாத்துக்கலாம். ஓகே மேம், இன்னைய பொழுது இனிதே பிடிந்து இந்த விடியல் நம் எல்லாரையும் ஒரு கோடீஸ்வரல் ஆக்குங்கிற நம்பிக்கையோட தொடங்கின ஒரு அற்புதமான விஷயத்த சங்கர் சார் காமிச்சாரு. இரவு பாத்தீங்கன்னா அடுத்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு 11 மணிக்கு பாத்தீங்கன்னா சிஸ்டம் ப்ரமோட்டர்ஸோட மீட்டிங் இருக்கு. அது பாக்யராஜ் சார், பாபு சார், ராஜா இருக்கிற அத்தனை டாப் பில்லர்ஸ் எல்லாருமே அதுல கலந்துக்குவாங்க அப்படிங்கிறத உறுதியா சொல்லிக்கிறேன். அவர்கள் தான் இந்த மீட்டிங்கை நடத்த போறாங்க. அதை விட ஆர்த்தி கிட்ட ஒப்படைச்சிருக்க பொறுப்பு இன்னைக்கு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா எல்லாத்தையும் பேசிட்டு அவங்க ஒரு ஃபைனல் ரிப்போர்ட் கொடுத்துருவாங்க, யாரு வர்றாங்க வரல அப்படிங்கிறது. அதையும் நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அந்த சிஸ்டம் ப்ரமோட்டர்ஸ் அப்படிங்கிறது நம்மளுக்கு முதல் என்னுடைய ஃபேமிலிக்கு 1000 பேர். அது ஒரு இறுதியான முடிவு எடுத்திருக்கோம். இந்த 1000 பேர் இல்லாம இந்த ஃபங்க்ஷன் இல்லை அப்படிங்கிறத அதுக்கு நீங்க தயாராக்கிங்க. ஒவ்வொருவரும் ஒவ்வொரு சிஸ்டம் ப்ரமோட்டரை கிரியேட் பண்ணுங்க. புதிதா வர்றவங்க சிஸ்டம் ப்ரமோட்டரா ஆகுங்க. ஏன்னா முதல் 1000 பேருங்கிறது உங்க வாழ்க்கையை ஏன்னா உலகத்துல உள்ள அத்தனை பேரும் உங்களுக்கு டொனேஷன் பண்ண போறாங்க. சில பேர் எப்படி சில பேருக்கு இன்னும் அதை பத்தி புரிதல் இல்லாம கேக்குறாங்க. சார் எப்படி சார் அமெரிக்காவில் உள்ளவங்க இந்தியா பணத்தை அனுப்புவாங்க அப்படின்னு கேக்குறாங்க. எப்படி சார் அங்கேருந்து அவங்களுக்கு அக்கௌண்ட் இருக்காது அப்படிலாம். நீங்க ஒன்னும் கவலைப்பட வேண்டாம், எல்லாமே உங்களுக்கு சொல்லி கொடுத்துருவாங்க. ஏன்னா இந்த கிரிப்டோ அப்படிங்கிறது உலகம் முழுக்க இருக்கிற ஒரு மெய்நிகர் நாணயம் தான் இது. அதனால கவலைப்பட வேண்டியதில்லை. அதுவும் பாத்தீங்கன்னா நம்ம ஒரு பிட்காயின் வாங்கணும்னா கூட யூஎஸ்டிடி இல்லாம வாங்க முடியாது.
இதான் உண்மை. ஒரு பிட்காயின் நீங்க இருந்தா வாங்கணும் அப்படின்னா நம்ம பயன்படுத்துற காயின் தான் வாங்கி, நம்ம பயன்படுத்துற காயின் இல்லாம அவங்க வாங்க முடியும். அந்த அளவுக்கு வேல்யூபிளான காயின். நீங்க வந்து இப்ப நம்ம ஒன்றும் புதுசா காயின்லாம் எதுவும் கிரியேட் பண்ண போறது இல்லை. அதுக்கெல்லாம் காலம் நேரம் இருக்கிறது. ஆகவே இப்ப என்னன்னா நம்ம உலகத்துல முதன்மை காயினா இருக்கிற அந்த USDT காயினை பயன்படுத்துறோம். உங்க வேலெட்டுங்கிறது உங்க பேங்க் அக்கௌண்ட் தான் உங்க வேலெட். எப்படின்னா இப்ப இந்தியன் கரன்சில நீங்க ஒரு பேங்க் அக்கௌண்ட் வச்சிருக்கீங்க, அதுதான் வேலெட்டா வரப்போகுது. அது ஒன்றும் பயப்பட வேண்டியது இல்லை. ரொம்ப ஈஸியா கத்து தர்றோம். அதுக்கெல்லாம் பாபு சார் இருக்காங்க, செந்தில் சார் இருக்காங்க, இன்னும் நிறைய கிரிப்டோ அனலிஸ்ட் இருக்காங்க. அவங்க எல்லாம் பாருங்க இனிமேதான் வர போறாங்க. அப்ப வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டெய்லி பாத்தீங்கன்னா அதோட ப்ரோக்ராம் நடந்துகிட்டே இருக்கும். பாத்தீங்கன்னா இன்டர்நேஷனல் மீட்டிங் நைட்டு 1 மணிக்கு நடக்கும். ஏன்னா லண்டன்ல பாத்தீங்கன்னா இப்ப பாத்தீங்கன்னா நம்மளுக்கு பகல், அங்க அமெரிக்கால இரவு. லண்டன்ல அதே மாதிரி டைம் மாறிக்கிட்டே இருக்கும். ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரம். சிங்கப்பூர்ல 2.5 மணி நேரம் மாறும். மலேசியாவில் ஒரு 2.5 மணி நேரம் மாறும். அப்படி டைம் மாறுறப்ப நைட்டு 1 மணிக்கு இனிமே பாத்தீங்கன்னா 24 ஹவர்ஸ் மீட்டிங் நடக்க ஆரம்பிச்சிடும். 24 ஹவர்ஸ் மீட்டிங் நடக்க ஆரம்பிச்சிடும். அப்ப என்ன நடக்கும்? நைட்டு 1 மணிக்கு நீங்க ஜூமை திறந்தா கூட அங்க 100 பேர் உட்காந்துருப்பாங்க ஜூம்ல. அந்த அளவுக்கு நம்ம வந்து வளர போறோம். அதை விட இன்னொரு விஷயம் எனக்கு ஹாப்பியா இருக்கிற விஷயம், சங்கர் சார் வந்து பெண்களுக்காக ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று பண்ணி அதை சக்சஸா சொன்ன விஷயம் தான் எனக்கு பெரிய இதா இருந்தது. ஆகவே அந்த நடக்க போற அந்த கோயம்புத்தூர் இந்த மாதிரி இந்த திருச்சிங்கிறது அது எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் முடிவடைஞ்சது. அவ்வளவுதான். நாளை காலையில ஃபங்க்ஷன், அவ்வளவுதான். அதை மட்டும் தான் பார்க்கணும். பாக்கி எல்லாத்தையுமே எல்லா தலைவர்களும் அப்படியே மணக்கன் முன்னாடி பார்த்துட்டாங்க. நீங்க அங்கேருந்து வந்து உங்களை வரவிட்டு அந்த குத்துவிளக்கு ஏற்றி அந்த எண்டு செஷன் வரைக்கும் நாங்க ஃபைனல் பண்ணிட்டோம். அப்ப அடுத்தது என்னன்னா, நீங்க வர முடியாத நபர்கள் கோயம்புத்தூருக்கு கண்டிப்பா வரணும். கோயம்புத்தூருக்கு வந்து வரப்ப நீங்க சும்மா வரக்கூடாது. 20 சிஸ்டம் ப்ரொமோட்டரை கிரியேட் பண்ணிட்டு வரணும். நான் வந்து 20 சிஸ்டம் ப்ரொமோட்டர் வர்றேன், ஒரு படை தளபதியா வர்றேன் அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்கு இன்னைக்கே விதைங்க. ஆனா ஒண்ணு மட்டும் உறுதியா சொல்லிக்கிறேன், நம்ம ஃபேமிலியில இல்லாம, நம்ம ஃபேமிலி என் பர்சனலா சொல்ல, என் ஃபேமிலிங்கிறது என்னுடைய ஸ்பீட் கேஷ் தான் என்னுடைய ஃபேமிலி. அப்ப என் ஃபேமிலில இருந்து ஒரு 1000 சிஸ்டம் ப்ரொமோட்டரை கிரியேட் பண்ணாம இந்த ஃபங்க்ஷன் நடக்காது. அதுவும் ஷார்ட் பீரியட்ல தான் வச்சிருக்கோம். சுதந்திர தினத்தன்னைக்கு ஆகஸ்ட் 15 அன்னைக்கு நம்மளுடைய PPS ஸ்பீட் கேஷ் அடுத்த வெர்ஷன் 2 கிரிப்டோ லான்ச்சிங் ஆக போகுது. அதுக்கிடையில முன்னாடியே உங்களை எல்லாம் பிளேஸ்மெண்ட் பண்ணிடுவாங்க. எல்லா விஷயங்களும் நடக்கும். அது வந்து நம்மளுடைய திருச்சி மீட்டிங்ல எல்லாம் தெளிவா என்ன பண்ணணும், எப்படி பண்ணணும், உங்களுக்கு டிக்கெட் வரைக்கும் பிரிண்ட் ஆயிட்டு, கோயம்புத்தூருக்கு வர்றதுக்கு டிக்கெட் வரைக்கும் பிரிண்ட் ஆயிட்டு. அப்ப எப்படி ஃபாஸ்டா இருக்குங்கிறது மட்டும் பாத்துங்க. அதோட பாத்துங்க, நம்ம சிஸ்டம் வந்து கரெக்டா எடுத்து கொடுத்துருக்கு. யாராரு எந்தெந்த நிமிஷத்துல வந்தீங்கன்னு பாத்துங்க. பாசிட்டிவ் பிரபு பாத்துங்க 3வது இடத்துல இருக்காரு, 4வது இடத்துல நம்ம பாக்கியராஜ் சார் இருக்காரு. அப்ப வரிசையா வந்துட்டு இருக்கு. அப்ப என்னன்னா, இங்க சீனியாரிட்டிங்கிறது கரெக்டா இருக்கும். என்ன உண்மையோ அது சரியா இருக்கும். ஒரே ஒரு வேண்டுதல் என்னன்னா, அந்த டாப் பில்லர்ஸ் ஒரு 20 பேர் இருக்காங்க, அவங்களுக்கு மட்டும் ஏன்னா முதன்மைப்படுத்தணும். ஏன்னா அவங்க இல்லாம இது இல்லை இந்த சிஸ்டம். அப்ப அவங்கள வரிசைப்படுத்தணும். அதுக்கு பிறகு எல்லாருக்கும் ஒண்ணுதான். ஆகவே நண்பர்களே, நல்ல ஒரு துவக்கம், நல்ல ஒரு விஷயம், நல்ல ஒரு விடியல். நாளை பொழுது நல்லதே நடக்கும். நீங்க எல்லாரும் வந்து திருச்சிக்கு வரணும். வராதவர்கள் அடுத்த இதுல முயற்சி பண்ணுங்க. சிஸ்டம் ப்ரொமோட்டரா ஆகுங்க, கண்டிப்பா வரலாம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா, நானே வந்து பாக்யராஜ் சாரை வெல்கம் பண்றேன். த கிரேட் லீடர். வெல்கம் மிஸ்டர் பாக்யராஜ் சார். சார் ராஜா சார் இருக்காங்களா? ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. ராஜா சார், இந்த டாப் பில்லர்ஸ் இல்ல யாராவது இருக்காங்களா? வேற யாரும் இருக்கீங்களா? முத்துக்குட்டி சார், சி சுப்பிரமணியன் சார், கொஞ்சம் குயிக்கா ஹேண்ட் ரைஸ் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். பாக்யராஜ் சார். வணக்கம். வணக்கம் சார். ஓகே, வெரி குட், வெரி குட் சார். நம்மளுடைய டாப் பில்லர்ஸ் 20 பேர் இருக்கும். அவங்க இருந்தா ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. ஜி.கே. சாமி சார், முனிராஜ் சார், வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள் சார், வாழ்த்துக்கள் சார். தேங்க்யூ சார். இப்ப இவங்க தான் இந்த செஷனை முடிக்க போறாங்க. எல்லாருமே ஒரு சில வார்த்தைகள் பேசிட்டு என்ன பண்ணணும், எப்படி ப்ரோக்ராம் பண்ணிருக்கீங்க, ஏன்னா நீங்க எப்படி பண்ணிருக்கீங்க, உங்க டீமை எப்படி கொண்டு வர போறீங்க அப்படிங்கறத சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். ஏன்னா எதுக்கு சொல்றேன்னா, அடுத்தவர்கள் அதை ஃபாலோ பண்ணுவாங்க. அப்ப உங்க டீம்ல இப்ப இன்னைக்கு பாக்யராஜ் சார் சொன்னாரு, என்னுடைய டீம்ல 17 பேருக்கு வந்து சிஸ்டம் ப்ரொமோட்டர். இன்னைக்கு இப்ப எத்தனை இருக்காங்கன்னு தெரியாது, பட் அப்ராக்சிமேட்டா ஒரு 17 பேர் இருக்காங்க. 17 பேரையும் நான் வந்து கான்டாக்ட்ல இருக்கேன். 17 பேர் பேமெண்ட் பண்ணிட்டாங்கன்னு சொன்னாரு. அந்த மாதிரி யார் என்னென்ன பண்ணிருக்கீங்கன்னு ஒரு சில வார்த்தைகள் பேசுறீங்க அப்படின்னா நல்லா இருக்கும். வெல்கம் பாக்யராஜ் சார். அடுத்து ஒவ்வொருத்தரும் நீங்க வந்து எல்லாருக்கும் ஓவர்ஸ் கொடுத்துருக்கு. தேங்க்யூ. வணக்கம். அனைவருக்கும் இனிய உற்சாகமான காலை வணக்கங்கள். சார் வணக்கம். அந்த நம்பரை மட்டும் திருத்திக்கிறணும். 26 சார். எனக்கு தெரியும், அதனாலதான் சொன்னேன் 17. ஏன்னா இன்னமும் நீங்க அழைச்சிட்டு வரப்ப 30 கூட மாறலாம். தேங்க்யூ. நன்றி சார். 250 பேர்ல ஒரு 25 பேர் 10% அப்படின்றது எனக்கு ஒரு பெரிய சந்தோஷமா இருக்கு.
இதுக்காக முயற்சி எடுத்த என்னோட அணி தலைவர்கள் ஒவ்வொருவருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள். அதுல முக்கியமா பாத்தீங்கன்னா பெர்ஃபெக்ட் ஈஸ்வரன் மட்டுமே ஒரு 10 பேரை கொண்டு வந்திருக்காரு. நேத்து அந்த லிஸ்ட் கொடுத்தாரு, பிரமிச்சு போயிட்டேன். அதனால சிறப்பு வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன் பெர்ஃபெக்ட் ஈஸ்வரன் அவர்களுக்கு. அவரும் என்னோட அணியில் இருக்காருன்றது சிறப்பு. ஓகே, உண்மையிலே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நாளைக்கு நடக்க போற 29/6/2024 நம்ம வாழ்க்கையில என்னைக்கு பிபிஎஸ் ஸ்பீடு கேஸ்ல நம்ம ஜாயின் பண்ணி ஐடி ரெஜிஸ்டர் பண்ணணுமோ அன்னைக்கே நம்மளுடைய வாழ்க்கை மாறிடுச்சு அப்படின்றதா உண்மை. ஆனா முகமே பார்க்காம ஒரு 10,000 பேர் வந்து ஒரு 4-5 பேர் முகத்தை மட்டும் தான் பார்த்துருப்போம், ஒவ்வொரு இடங்கள்ல, ஒவ்வொரு விதங்கள்ல, ஒவ்வொரு பரிமாணங்கள்ல. ஆனா இன்னைக்கு முகமே பார்க்காம ஒரு 10,000 பேர் கூடியிருக்காங்க அப்படின்னா இது மிகப்பெரிய ஒரு மைல்கல். நிச்சயமாக ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. என்னோட அணியில இருக்க அத்தனை பேருமே பேமெண்ட் பண்ணிட்டாங்க. நாளைக்கு ப்ரோக்ராமுக்கு மிஸ் ஆகாம எல்லாருமே வந்துடுறாங்க. இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, பெண்கள் நம் நாட்டின் கண்கள் அப்படின்றது உண்மை. முக்கியமா நம்ம வீட்டின் கண்கள் அப்படின்றது உண்மை. நாட்டுக்கும் வீட்டுக்கும் அவங்க தான் கண்கள். என்னோட அணியில மிஸ்டர் சுசாராணி மேடம் அவங்க தான் ஃபர்ஸ்ட் சிஸ்டம் ப்ரோமோட்டர் என்னோட டீம்ல முடிச்சாங்க. உண்மையில அவங்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன். இது போக பாத்தீங்க அப்படின்னா, நம்ம இந்த நேத்து முந்தானத்து கடந்த லிஸ்ட்டுகள்ல சிஸ்டம் ப்ரோமோட்டர்னு இன்னைக்கு கூட காலைல எந்திரிச்சோன்னு ஒரு மெசேஜ் போட்டிருக்காங்க, வேற டீம்ல இருந்து போட்டிருக்காங்க. சார் இன்னைக்கு முடிச்சிடறேன் சார், நானும் வந்துடலாமா சார், கொஞ்சம் கேட்டு சொல்லுங்க சார் அப்படின்ற மாதிரி. 12 முடிக்கிற எல்லாருமே சிஸ்டம் ப்ரோமோட்டர் தான், அதுல எந்த வித மாற்றமும் கிடையாது. உண்மையிலே நாளைக்கு வரைக்கும் முடிப்போம், இந்த மந்த் எண்ட் வரைக்கும் முடிப்போம் அப்படின்றது இல்லை. எப்பயுமே சிஸ்டம் ப்ரோமோட்டர் வந்துட்டே இருப்பாங்க. 1000 சிஸ்டம் ப்ரோமோட்டர் வரணும்னு நினைச்சோம், இன்னைக்கு 250 பேரை கொண்டு வந்துட்டோம். இந்த 250 பேர்ல 250 பேருமே ஆளுக்கு 12 பேரை கொடுத்துட்டாங்க அப்படின்னா 1000 அப்படின்றதெல்லாம் சாதாரண மேட்டரா போயிடும். உண்மையிலே கோயம்புத்தூருக்காக நம்ம இன்னைக்கே தயாராயிட்டோம் அப்படின்றதா உண்மை. அப்படி தன்னோட எஃபர்ட் எடுத்த ஒவ்வொரு சிஸ்டம் ப்ரோமோட்டருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள். நாளைக்கு காலையில கிளம்பி வரும்போது நைட்டே கிளம்புறவங்க இருப்பீங்க, நாளைக்கு காலையில கிளம்புறவங்க இருப்பீங்க. உண்மையிலே சார்பா பாதுகாப்பா உங்களுடைய பயணம் இருக்கட்டும். நிச்சயமா இந்த பிரபஞ்சம் நம்மளுடைய போக்குலையும் வரத்துலையும் நம்ம குடும்பத்தோட நிச்சயமா இருக்கும் சார், அதுல எந்த வித மாற்றமும் கிடையாது. ஒரு தீபாவளி வந்தா எவ்வளவு சந்தோஷம் இருக்குமோ, ஒரு பொங்கல் வந்தா எவ்வளவு சந்தோஷம் இருக்குமோ என்னன்னு தெரியல, அதை விட 1000 மடங்கு சந்தோஷம் உண்மையிலே இருக்குங்க. நாளைக்கு நடக்க போற ப்ரோக்ராம் மாதேஸ்வரன் சார் சொன்னாரு, காலண்டரை பார்த்துக்கிட்டே இருந்தேன், எப்படா நாளைக்கு 29/6 வரும்னு பார்த்துட்டே இருக்கேன்னு சொன்னார் நேற்று மீட்டிங்ல. அதுதான் உண்மை. அப்படி எல்லாரோட மனசுலையும் மிக பிரம்மாண்டமான ஒரு எதிர்பார்ப்பை, அதாவது ஒரு ஹெல்பிங் கான்செப்ட்ல, மற்ற கான்செப்ட்ல 1000 பேர் 2000 பேர் கூடியிருக்காங்கன்றதெல்லாம் பெரிய விஷயம் இல்லை. ஆனா ஒரு ஹெல்பிங் கான்செப்ட்ல வாலண்டியரா இவ்வளவு முயற்சி எடுத்து இவ்வளவு பேர் கூடுறாங்க அப்படின்னா இது ஒரு நம்ம 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 பிபிஎஸ் ஸ்பீடு கேஸ் கிடைச்ச வெற்றி தான். நேற்று ஒருத்தர்லாம் ஃபீட்பேக் கொடுத்திருந்தாரு. என்ன கொடுத்திருந்தாருன்னா லைவா கொடுத்திருந்தாரு. சத்யா மேடமோட டீம்ல ஒருத்தர் 3வது லெவல் ரீச் பண்ணிட்டேன், ஒரு 10,000 ரூபாய்க்கு என்ன கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க அவங்களுக்கெல்லாம், எனக்கெல்லாம் 3வது லெவல் முடிச்சிட்டேன், ஒரு 10,000 ரூபாய் வர்றது எவ்வளவு பெரிய வருமானம் இருக்கு, சந்தோஷமா இருக்கு அப்படின்றது தெரியும். இதெல்லாம் நல்ல விஷயம், நிறைய பேர் கொண்டு போய் சேர்க்கணும், ஆள் நிறைய சேர்க்கணும் அப்படின்றத உணர்வுபூர்வமா ஒரு ஃபீட்பேக் கொடுத்திருந்தாங்க. உண்மையிலே அந்த சாருக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன். நிச்சயமா சொல்றேன் சார், பேச வார்த்தைகள் இல்லை இன்னைக்கு. ஏன்னா ஒரு ப்ரோக்ராம் நோக்கி போயிட்டு இருக்கோம், நாளைக்கு விடியல் அப்படின்றது. உண்மையில எல்லாருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன். சொல்லில்ல செயல் அப்படின்றது, செயல்ல காட்டிட்டு போயிட்டே இருக்கணும். நன்றி சார், எல்லாரும் வெல்கம் பண்றோம். உங்களை எல்லாம் ஆர்வமா எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கேன். 10 வருஷம் பழகின பழக்கங்களை கூட பாக்குறதுக்கு நம்ம மிஸ் பண்ணுவோம். ஆனா உங்க எல்லாரையும் எப்ப உங்க முகத்தை பார்த்து, உங்க கண்ணை பார்த்து, உங்க வார்த்தையில கேட்போம்ன்றத நம்ம ஒரு தாய் தன்னோட குழந்தைக்காக எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கிற அந்த ஒரு ஃபீலிங்கோட நான் காத்திருக்கேன். வாங்க ஒரு குடும்பமாய். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள் சார். சார் அடுத்தவங்க பேசலாம் சார். வெல்கம் மாதேஸ்வரன் சார், வெல்கம் சார். வணக்கம் சார், எல்லாருக்கும் வணக்கம். நான் வந்து என்னோட டீமில் நான் மே 12ஆம் தேதி தான் சார் ஐடி போட்டேன். எல்லாமே ஒரு 23 டைரக்ட் கொடுத்துருக்குறேன். இன்றைக்கி ஒரு 2 பிளேஸ்மெண்ட் ஆகுது. ஆனால் 4, 3 அப்படி தான் இருக்குங்க சார். என்னுடைய டீம்லலாம் மிகப்பெரிய அறிவாளிகள். கொஞ்சம் கொண்டு வரதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருந்துச்சு. எல்லாத்தையும் ஒவ்வொருத்தரையாக தனித்தனியாக பேசி அவங்ககிட்ட ஒரு பேப்பரை கொடுத்து என்ன கிடைக்குன்னு இதை பாரு, மற்ற கான்செப்ட் மாதிரி இல்லைன்னு உட்கார வச்சு புரிய வச்சுக்கிட்டு இருக்கேன் சார். முதல்ல என்ட்ரி எடுக்கும்போது ஃபோனில் கூப்பிட்டா உடனே 1020 அனுப்பிச்சாங்க, ஐடி போட்டேன்.
இப்போ அவங்களுக்கு புரிய வச்சு கொண்டு வந்திருக்கோம் சார். ஆகஸ்ட் 15 என் டீம்ல இருந்து குறைஞ்சபட்சம் 25 பேர் அங்கே வந்து உட்காருவாங்க சார். அதுக்கான வேலையை செஞ்சுட்டு இருக்கிறேன். நம்ம சிஸ்டத்தை பொறுத்த வரைக்கும் நல்லா சிறப்பாக போயிட்டு இருக்குது. ஒவ்வொரு அசைவும் பார்த்து பார்த்து செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க. இந்த முன்னாடி நின்று செஞ்சுட்டு இருக்கிற அத்தனை தலைவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க சார். இப்போ நான் நேற்று சொன்ன மாதிரி 29, 28க்கு அடுத்தது தான் 29 வருமானம் திரும்ப திரும்ப பார்க்க வேண்டியதாக இருக்குது. தூக்கம் வர மாட்டேங்குது, ஒன்றும் வர மாட்டேங்குது. எப்போ 6 மணிக்கு சாப்பிட்றோம், நேற்று 9 மணி ஆகி சாப்பிட்றதுக்கு தோணல. என் ஒத்தையாக நின்றுட்டு இருந்தேன் நான் வந்து இன்னைக்கு எனக்கு 1000 பேர் அண்ணன் தம்பிங்க. இந்த 1000 பேர் வந்து அண்ணன் தம்பிங்க கூட வந்து இந்த பாக பிரிவினை அதெல்லாம் வந்ததுன்னா சங்கடமாயிடும். ஆனால் இங்கே நான் வளர்றதுல நான் சந்தோஷமா இருக்கணும்னு சொல்லி என் கூட எவ்வளோ பேர் ஒத்துழைப்பு கொடுக்குறாங்க அப்படின்னு நினைக்கும் போது இந்த பிரபஞ்சத்துக்கு எத்தனாயிரம் நன்றிகள் சொன்னாலும் தகும். என்னால் அந்த உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த முடியல. நன்றிங்க சார். தேங்க்யூ. நன்றி சார். வெல்கம் சார். முத்துக்குட்டி சார். சார் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நான் முத்துக்குட்டி திருநெல்வேலியிலேருந்து கனெக்ட் ஆகிருக்கேன் சார். அதாவது இந்த நெட்வொர்க்குக்கே நான் ரொம்ப புதுசு சார். ஏன்னா இதுக்கு முன்னாடி நான் நெட்வொர்க்கில் சேர்ந்துருக்கேன், ஆனால் எதுலேயுமே வேலை செஞ்சது கிடையாது. திருநெல்வேலியில் மிகப்பெரிய தலைவர்கள்லாம் இருக்காங்க. நாம் எல்லாம் அவங்களுக்கு கீழே தான் நான் போய் சேர்ந்துருக்கேனே தவிர ஒரு டீமை நான் கிரியேட் பண்ணதில்லை. இதுக்கு முன்னாடி இன்னொரு டார்கெட் கேஷ்னு ஒன்று ஆரம்பித்தேன். அதில் ஒரு 10 பேர் சேர்ந்தோம். அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த பிஸ்னஸை விட்டதுக்கப்புறம் ஸ்பீட் கேஷில் தான் நான் என்னோடய டீமில் ஒரு 40 பேர்கிட்ட வந்திருக்காங்க. பட் அந்த 12 முடித்தது என் டீமில் நான் ஒருத்தன் தான் சார். ஏன்னா அந்த அனுபவம் இல்லை. நீங்கள் எல்லாம் இப்போ சொல்கிறீங்க 20 பேர் 30 பேர் ரொம்ப பிரமிப்பாக இருக்குது. டீம் 12 பேரை வச்சு சேர்க்கறது வந்துட்டு இப்போ எனக்கு ஒரு பெரிய போராட்டம் மாதிரி தான் தெரியுது. இந்த மக்களை எப்படி நீங்கள் எல்லாம் இப்படி இப்போ கொண்டு வந்திருக்கீங்கிறது பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது சார். இருந்தாலும் என்னோட முயற்சிகள் நான் என்னைக்கும் கைவிட மாட்டேன். இந்த திருச்சி மீட்டிங்கு வந்துட்டு என்னோட சார்பாக யாரும் இல்லை, நான் மட்டும் வந்தாலும் கூட கோயம்புத்தூர் மீட்டிங்க்கு கண்டிப்பாக ஒரு 10 பேரை கொண்டு வந்துருவேங்கிற நம்பிக்கை இருக்குது சார். அதுக்கான முயற்சிகளை நான் கண்டிப்பாக எடுத்துக்கிட்டு இருப்பேன். இப்போ நான் டைரெக்டாக ஒரு 14 பேர் கொடுத்துருக்கேன். இந்த முயற்சிகள் இன்னும் தொடரும் சார். அனைத்து நண்பர்களுக்கும் இதே தொடரும் வாழ்த்துக்கள் சார். நன்றி சார். முனிராஜ் சார். வெல்கம் சார். மார்னிங் சார். குட் மார்னிங் அனைத்து நண்பர்களும் அனைத்து லீடர்களுக்கும் குட் மார்னிங். ஸோ நான் முனிராஜ் பேசுகிறேன். நமக்கு வரக்கூடிய காலம் நல்ல விடியல். நாளைக்கு கிடைக்க போகுது நம்ம வாழ்க்கை பொருளாதாரம் நாளைக்கு விடிய போகுதுன்ற ஒரு மிகப்பெரிய சந்தோஷம். ஸோ அதில் என்னுடைய அணியில் எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த என்னுடைய அணி தெய்வங்களுக்கும் மற்றும் இந்த பிரபஞ்ச சக்திக்கும் என்னை ஊக்கி வைத்த என்னுடைய தலைவர் பாக்யராஜ் சார் அவர்களுக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் சார். ஸோ என்னுடைய அணியில் இப்போதைக்கு என்னோட சேர்ந்து என்னை விட்டு 3 பேர் வராங்க. ஸோ அடுத்த கோயம்புத்தூர் மீட்டிங் அப்படின் போது அது 30 மாறும் சார். கண்டிப்பாக அதனுடைய நம்பிக்கை இருக்கு. அந்த நம்பிக்கையில் இந்த நமக்கு ஸ்பீட் கேஷ் பலமாகவும் இருக்கு. ஸோ இந்த வாய்ப்பை கொடுத்த இந்த பிரபஞ்சத்துக்கு நன்றி கூறுகிறேன் சார். நன்றி, வணக்கம். நன்றி சார். நன்றி சார். அடுத்து தன்னம்பிக்கை பாலு பழனியாண்டி சார். வெல்கம் சார். சார் நான் கொஞ்சம் அப்டேட் இருக்கு, பின்னாடி பேசுறேன் சார். எஸ்பி தேவன் சார். வெல்கம் சார். எஸ்பி தேவன் சார். மன்னிக்கணும், ஏபி தேவன் சார். சார் வணக்கம். வணக்கம் சார். வணக்கம் சார். சார் எல்லாருக்கும் வணக்கம் சார். என்னோட அணியில ஒரு 10 பேருக்கு மேல வந்திருக்காங்க. மிகப்பெரிய எனக்கு டீம் கொடுத்தவர் வந்து அரக்கணம் கிருஷ்ணமூர்த்தி சார். அவருக்கு நான் கோடான கோடி நன்றிகள் சொல்றேன். தமிழ்நாடு ஃபுல்லா எனக்கு டீம் இருக்கு. கேரளாவில் இருக்கு. கேரளாவில் சிலர் முடிச்சிருக்காங்க, ஆனால் எனக்கு இன்னும் லிஸ்ட் அனுப்பல. பெங்களூர்ல இருக்க, கர்நாடகாவில் மைசூர் பெங்களூர்ல டீம் இருக்கு. அவங்கள வந்து நியரஸ்ட் எட்டிட்டு இருக்காங்க. அதாவது 12 முடிக்கிறதுனால 10, 11 அப்படி முடிச்சிருக்காங்க. அவங்களும் வர விருப்பப்படுறாங்க. அவங்களுக்கு ஒரு அனுமதி கொடுத்தீங்கன்னாக்கா நான் அவங்களையும் கூட்டிட்டு வருவேன். நன்றி சார். நன்றி சார். நன்றி. இது ஒரு சிஸ்டம் உருவாக்கி இருக்காங்க. அதன்படி போனா எல்லாருக்கும் அது ஈக்குவாலிட்டி சரியாக இருக்கும்.
நன்றி சார். சரி. நீங்க யார்கிட்ட வேணா பேசி பாருங்க. அவங்க நன்றி. கேட்டிருந்தாங்க. சரி, நான் கேட்டு சொல்லியிருக்கேன் சார். நன்றி சார். நன்றி சார். வெல்கம் சார். எஸ்பி ராஜா சார், வெல்கம் சார். அனைத்து பிபிஎஸ்பி கேஸ் குடும்ப உறுப்பினர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நான் உங்கள் ராஜா. நண்பர்களே, நான் வந்து பாத்தீங்கன்னா என்னுடைய அணியில நாளைக்கு நேரடி அணியில ஒரு 9 நண்பர்கள் 12 முடிச்சிருக்கிறது 14 பேர்கிட்ட முடிச்சிருக்காங்க. பட் நாளைக்கு வர்றது 9 பேர் வராங்க. அந்த 9 பேர் கீழே டோட்டலா பாத்தீங்கன்னா 21 நண்பர்கள் நாளைக்கு நம்மளுடைய மிகப்பெரிய பிரம்மாண்டமா நடக்கக்கூடிய திருச்சி மாநாடுன்னு சொல்லணும். நம்ம எல்லாருக்கும் அப்படி ஒரு அற்புதமான ஒரு கொண்டாட்டத்துல கலந்துக்கிறதுக்காக வர்றாங்க. அதுக்கு இந்த பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்றேன். முதல்ல காரணம் என்னன்னா, இது ஒரு வியாபாரமா பார்க்கல. இது ஒரு குடும்பத்துல சேர்ந்து குடும்பமா சேர்ந்து ஒரு குதூகலமா நம்ம பாத்தீங்கன்னா ஒரு ஜாலியா கொண்டு போயிட்டு இருக்கோம் இந்த பிசினஸ. அவ்வளவு யதார்த்தமா ஜாலியா என்ட்ரி எடுத்துட்டு இருக்க. இத்தனை வருஷம் நம்ம ஒவ்வொருத்தரும் எவ்வளவோ நெட்வொர்க் பண்ணியிருப்போம். பயங்கர ஹார்ட் ஒர்க் பண்ணி ப்ரெஷர் பண்ணி அந்த ப்ராடக்ட்டை விற்கணும், இந்த ப்ராடக்ட்டை விற்கணும், இங்க இது பண்ணணும், இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனியா அங்க போட்டா நாளைக்கு என்ன நடக்கும், நாளைக்கு உண்மையிலே நாளைக்கு கிடைக்குமா அப்படிங்கிற ஒரு பயத்தோடயே பிசினஸ் பண்ணியிருப்போம். இங்க பாத்தீங்கன்னா முதல் முறையா எவ்வளவு ஜாலியா நம்ம பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் கத்து கொடுத்து அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு அது ஒரு பெரிய ஒரு பிளெஸிங் நம்மளுக்கு இந்த பிரபஞ்சம் கொடுத்திருக்கு நண்பர்களே. சோ ஒவ்வொருத்தரும் பாத்தீங்கன்னா நல்ல இன்வால்மெண்டா இப்படி ஒரு குறுகிய காலத்துல ஒரு 280 பேர் ஒரு மிகப்பெரிய ஒரு டீம் அதுவும் மிகப்பெரிய ஒரு பவர்ஃபுல் லீடர்ஸ் கலந்துக்கிறது உலகத்திலே இதுதான் முதல் முறையா இருக்கும். நம்முடைய பிபிஎஸ் ஸ்வீட்காஸ்ட் தான் முதல் முறையா இந்த சாதனையை பண்ணியிருக்கு நண்பர்களே. இது சத்தியமான வார்த்தை. ஏன்னா உங்களுக்கே தெரியும், நீங்க எல்லாருமே சாதாரண ஆட்கள் கிடையாது. பெரிய பெரிய ஜாம்பவான்கள் நிறைய நெட்வொர்க்ல போயிருப்பீங்க. ஆனா இவ்வளவு குடும்பமா, இவ்வளவு ஆர்கனைசர் டீம், இவ்வளவு பாத்தீங்கன்னா கஸ்டமர் கேர்ல அந்த அளவுக்கு ஒரு சப்போர்ட், டீச்சர்ஸ் டீம், ஒண்ணுக்கும் பாத்தீங்கன்னா அவ்வளவு ஒரு அற்புதமான ஒரு குழுக்களா சேர்ந்து நம்ம அந்த அளவுக்கு கொண்டு போயிட்டு இருக்கோம் நண்பர்களே. அதனால பாத்தீங்கன்னா திருச்சி மாநாடு உண்மையிலே மாநாடு மாதிரிதான் இருக்கும், வேற லெவல்ல இருக்கும். அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர்ல நம்ம எதிர்பார்த்ததோட வேற லெவல்ல இருக்கும். சார் ராமலிங்கம் சாருடைய டார்கெட் அதான். 1000 சொன்னாங்க, 2000 இல்ல 5000 கூட வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. சத்தியமா நடக்கும். ஏன்னா இந்த திருச்சி மீட்டிங்க்கு அப்புறம் பாத்தீங்கன்னா வேற லெவல்ல ஸ்ப்ரெட் ஆகுங்கிறது அது கண்டிப்பா 100க்கு 100 நடக்கும். அது அங்க எல்லாரும் நம்ம ஒன்று கூடி இதுவரை பாத்தீங்கன்னா நம்ம ஒரு 15 வருஷத்துக்கு முன்னால மீட்டிங் கலந்துருப்போம். ஒவ்வொருத்தரையும் கூப்பிட்டு கையை பிடிச்சி இழுத்து வீட்டுக்கு போய் இந்த மீட்டிங் வா, நம்ம மீட்டிங் தான், நம்ம இந்த இதுக்கு கலந்துக்கணும்னு சொல்லி வீடு வீடா போய் கூப்பிட்டு வந்திருப்போம். ஆனா அந்த ட்ரெண்ட் எப்படி மாறி இப்ப முகம் தெரியாமலே எத்தனையோ 10,000 நண்பர்களை இணைச்சிருக்கோம்னா உண்மையிலே இது லேட்டஸ்ட் டெக்னாலஜி. இந்த டெக்னாலஜில அடாப்ட் ஆயிட்டோம் நம்ம. அதே மாதிரி பாத்தீங்கன்னா நாளைக்கு நம்ம எல்லாருமே அந்த நண்பர்கள் எல்லாம் ஒன்று கூடி ஒவ்வொருத்தரும் மனசு விட்டு அந்த இதை ஷேர் பண்ணும்போது இதுக்கு ஈடு இணையே கிடையாது. இன்னொன்னு அங்க பாசிட்டிவ் வைப்ரேஷன் வேற லெவல்ல இருக்கும். ஏன்னா எல்லாருடைய மைண்ட் செட்டும் என்ன லெவல்ல இருக்கும், கோடீஸ்வரன்ங்கிற எண்ணத்துலதான் நம்ம வந்திருக்கோம். அப்ப எந்த அளவுக்கு இருக்குன்னு பாருங்க. சோ உண்மையிலே இந்த பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்லிக்கிறேன். அனைவரையும் மீட் பண்ண தயாரா இருக்கிறோம். வாங்க. தேங்க்யூ. ஜெயன். நன்றி சார். நன்றி. முத்துராஜேந்திரன் சார், வெல்கம். வெல்கம். சி.ஏ. சுப்பிரமணியம் சார். வணக்கம். நான் சுப்பிரமணியன். இந்த நாள் இனிய நாளாகவும் வெற்றிகரமான நாளாகவும் வாழ்த்துக்கள். இப்ப நான் ஓவரால் எல்லாத்தையும் பார்க்கும்போது 4லிருந்து பார்த்துட்டு இருக்கும்போதும் இந்த கிட்டத்தட்ட ஒரு 60 நாட்களாக நம்மளுடைய பயணத்தையும் சின்னதா பார்க்கும்போதும் நம்ம என்னதான் மாறி இருக்கோங்கிறது மட்டும் அப்படியே உட்கார்ந்து அப்படியே யோசிச்சுட்டே இருக்கும்போது பாத்தீங்கன்னா ஒரு விஷயம் மட்டும் நல்லா தெரியுது. முயற்சி செய்யும் பொழுது வீண் முயற்சி என்றவர்கள் வென்றவுடன் விடாமுயற்சி என்பார்கள். இந்த சிஸ்டம் ஆரம்பிக்கும் போது பாத்தீங்கன்னா ஒரு சாதாரண ஒரு 3 பேரு ஒரு 4 பேர் உட்கார்ந்துருந்தோம். அதுக்கப்புறம் 2 பேரை அப்படியே ஆட் பண்ணி இப்படி எல்லாம் பண்ண போறோங்கிற சொல்லிக்கிட்டு இருந்தோம். அந்த சொல்லிக்கிட்டு இருக்க அந்த ஆர்வத்துல விறுவிறுன்னு எல்லாம் பண்ணும்போது பாத்தீங்கன்னா டக்குன்னு சாஃப்ட்வேரை கொண்டாந்து உட்கார வச்சு இமிடியேட்டா அந்த ஆர்வத்துல டக்குன்னு அதை ஸ்டார்ட் பண்ணோம். ஏகப்பட்ட குளறுபடிகள், சிஸ்டத்துல எரர். அப்ப அந்த நேரத்துல சொல்லும் போதெல்லாம் இவங்களுக்குலாம் அது தேவையா, இந்த மாதிரி விஷயத்துல இந்த மாதிரி எத்தனை கான்செப்ட் பார்த்தாச்சு, இதெல்லாம் தேவையா, இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகுமா அப்படின்னு எல்லாரோட மனநிலையிலும் இருந்த ஒரு விஷயம்.
இது செட் ஆகாதுங்க. இவங்களை வந்து 25,000 சாஃப்ட்வேர் வச்சு பண்ணிட்டு இருக்காங்க. 2.5 லட்சம் ரூபாய்க்கு டெல்லியில ஆள் இருக்கு, வந்தா ஒரு செகண்ட்ல எல்லாம் பண்ணி கொடுத்துட்டு போயிருவாங்க. இதை வச்சு பண்ணிட்டு இருக்காங்கலாம் சொல்லிக்கிட்டு இருந்த வீண் முயற்சி என்று சொல்லிட்டு இருந்தாங்க எல்லாருமே. இன்னைக்கு வந்து நம்ம காதுபட சொல்றாங்க. காரணம் என்ன அப்படின்னா, இப்ப ராஜா சார் சொன்னது மாதிரி ஒரு மீட்டிங் வர்றதா இருந்தா அந்த லீடர் வந்து அவர் சீலிங் அச்சீவரா இருப்பாரு. அவர் ஒரு வேனை ரெடி பண்ணணும், அந்த வேனுக்கு வந்து அவரு பே பண்ணணும். வர்ற நேரத்துல வந்து அவருக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்து அவங்க எல்லாத்தையும் அரவணைச்சு கூட்டு வந்துதான் ஒரு மீட்டிங்ல உட்கார வச்சுட்டு இருப்பாங்க. ஆனா இங்க மீட்டிங் வர்றதுக்கே ஒரு 1000 ரூபாய் பே பண்ணிட்டு தான் உள்ளே நுழைய முடியும். அப்ப இந்த பே பண்ணி தான் நுழைய முடியுங்கிற ஒரு உணர்வையே அந்த இன்வால்மெண்ட்டை கொடுத்தது இதுதான் அந்த சிஸ்டம். இது வேற மாதிரி இருக்குங்க. இது யாரோ சின்னதா ஆரம்பிச்சாங்க, இன்னைக்கு இப்ப சொல்றாங்க ஐயோ அந்த ஆளு சங்கர்லாம் பெரிய மூலக்காரங்க, அந்த ஆளு அவரோட கால்குலேட்டரும் கரெக்டா இருக்கும். ராமலிங்க சாரோட அந்த கோஆர்டினேஷன் வந்து ஃப்ரம் த மார்னிங் டு ஈவினிங் இப்படிதான் சொல்லிக்கிட்டு இருந்தவங்க எல்லாரும். இப்ப பாத்தீங்கன்னா சிங்கம், புலி, கரடி ஏகப்பட்ட திறமசாலி. இங்க ஒருத்தர் தனியா சொல்ல முடியாது. பாக்யராஜ் சார்ல இருந்து பாலு பழனியாண்டி சார்ல இருந்து ஜி.கே. சாமி சார்ல இருந்து நிறைய பேரோட நிறைய சகோதரிகள் எல்லாருமே ரொம்ப பவர்ஃபுல்லா இப்ப பெரிய டீம் ஆயிடுச்சு. ஒரு சங்கர் படத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த A கிரேடு டெக்னீஷியன்ஸ் தான் இருப்பாங்க. கேமராமேன் பாத்தீங்கன்னா ஆதர் வில்சன் இருப்பாரு, கனல் கண்ணன் இருப்பாரு, அந்த மாதிரி ஆர்டிஸ்ட் கமலஹாசன் இருப்பாரு. அந்த A கிரேடு மாதிரி சாதாரணமா சின்னதா இப்ப சொல்றாங்க எல்லாரும் மார்க்கெட்ல எல்லாருமே சின்னதா ஆரம்பிச்சது இன்னைக்கு உயிரை கொடுத்து காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் பாக்யராஜ் சார்ல இருந்து எல்லாரும் உட்கார்ந்து இந்த சிஸ்டத்தை உயிரை கொடுத்து பண்ணக்கூடிய விஷயம் வந்து இந்த சிஸ்டம் எங்கேயோ போச்சு. இவங்க ஜெயிச்சிருவாங்க இப்போ. அது எனக்கு அப்பவே தெரியுங்க. இவங்க சாதாரண 3-4 பேர் ஆரம்பிக்கும் போது யோசிச்சேன் நானு. இன்னைக்கு எல்லாம் 10 ராமலிங்க உள்ள வந்துட்டாங்க, 10 சங்கர் உள்ள வந்துட்டாங்க. இன்னைக்கு எல்லாரும் அதை தாண்டி பேசிட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு வந்துட்டு அவங்கவுங்க ப்ராஜெக்ட் எடுத்து போயிட்டு இருக்கிறாங்க. போட்டி ஒருத்தருக்கு ஒருத்தர் போட்டி போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் தெரியுங்க அப்பவே இந்த சிஸ்டம் ஜெயிச்சிருந்துட்டு. இவ்வளவு தூரம் பண்ணவங்க இந்த 2 லட்சம் 5 லட்சம் சர்வர் வாங்குறக்கூடிய ஆட்கள் இந்த சாஃப்ட்வேர் இன்னும் அப்டேட் பண்ண முடியாமல இருக்கு, என்ன வேணாலும் பண்ணிக்க முடியும், இவங்க ஜெயிச்சிருவாங்கன்னு இப்ப பேசுறாங்க. இன்னைக்கு நம்மளுக்கு எதிர்பார்க்காத விஷயம்லாம் நீங்க எத்தனை ரெஃபரல் கொடுத்துற வரைக்கும் டிஸ்பிளே ஆகுது சொல்லவே இல்லை. அவங்க எத்தனை டிஸ்பிளே ஆகுது வரைக்கும் ஐடி ஓப்பன் பண்ணா தெரிஞ்சிடும், இன்னும் எத்தனை வேணுங்கிற தெரிஞ்சிடும். எல்லா விஷயங்களும் அவங்க கிரியேட்டர்ஸ் உட்கார்ந்து அவங்களாவே இன்வால்மெண்டோட இது உட்காந்து பாக்குறது. காரணம் என்னன்னா, கிரியேட்டர் வந்து இங்க வந்து வெளியில இருந்து வேலைக்கோ வெளியில இருந்து சம்பளம் கொடுத்தோ இங்க வந்து வைக்கல. அவரும் ஒன் ஆஃப் த இங்க ஃபவுண்டரா இருக்கிறாரு. அவரும் நம்மள மாதிரி ஒருத்தர் இருக்கிறதுனாலதான் அவர் உட்கார்ந்துருக்கோம். நம்ம எப்படி இங்க இருக்கக்கூடிய டீம் லீடர்ஸ் வந்து என்னோட டீமை நம்மளோட டீமை ஜெனரேட் பண்றதுக்கும் கிரியேட் பண்றதுக்கும் அதிகப்படுத்துறதுக்கும் லேடிஸ் என்னெல்லாம் அதிகமா பிசினஸ் கொண்டு வந்து யோசிக்கிறோமோ அதே மாதிரி அவர் சாஃப்ட்வேர் சைட்ல அவர் யோசிச்சுட்டு இருக்கிறார். அந்த பிரதிபலிப்பு தான் இன்னைக்கு ஒவ்வொன்னா புதுசா ஆட் ஆன் பண்ணி அது சங்கர் சார்ட்ட டிஸ்கஸ் பண்றாங்க. அது ஃபைனல் ஆகுது, ஒன்னொன்னா கொண்டு வந்துட்டு இருக்காங்க. இனிமே நம்மளை தோக்கடிக்கிறதுக்கு யாரும் இல்லைங்கிற ஒரு மனநிலை இப்ப மார்க்கெட் எல்லாரும் பேசுறாங்க. என்னையா இப்போ 20 நாள்ல முடிஞ்சிடும், மேக்சிமம் ஹெல்பிங் கான்செப்ட் 1.5-2 மாசம் தான் சார். அதுக்கப்புறம்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்லோ ஆயிரும். இப்படிதான் எல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தா அது தெரியுமே அப்படின்னவங்கள நீங்க மாத்தி பேசக்கூடிய அளவில் இருக்கிறது. காரணம் இங்க இருக்கக்கூடிய A கிரேட் டீம். இன்னைக்கு எல்லாரும் தனித்தனி ஒவ்வொருத்தரும் ஒரு தனித்தனி செமினார் நடத்தக்கூடிய அளவுல கெப்பாசிட்டி உள்ள ஆட்கள் எல்லாம் இங்க உள்ள வந்ததுனால இந்த அணி ரொம்ப பவர்ஃபுல்லான அணி ஆயிடுச்சு. நீங்க மார்க்கெட்ல எங்க போனாலும் சரி, இங்க வரக்கூடிய இந்த 250 பேர் வந்து அங்க இன்னும் ரீச் ஆன 250 பேர்ல இன்னும் நிறைய 11 ஐடி மட்டும் போட்டு ரீச் ஆகாத பெரிய பெரிய திறமைசாலிகள் இருக்கிறாங்க, வெளியில இருக்கிறாங்க. எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். நம்ம நேரில் நாளைக்கு சந்திப்போம். உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறோம். எல்லாருமே உங்களை மீட் பண்ணுங்க ரொம்ப செய்யுகளோட இருந்துட்டு இருக்கிறோம். வாழ்த்துக்கள். Have a nice day. Thank you. நன்றி சார். அரக்கோணம் ராமலிங்கம் சார், வெல்கம் சார். சார் கேக்குதுங்களா சார்? கேக்குதுங்க சார். நெட்வொர்க்ல பார்த்தோன்னா எல்லாம் பலவிதம், ஆனா நம்முடைய ப்ராஜெக்ட் ஒரு புதுவிதம் சார். இதுக்கு முன்னோடியா இருந்த அனைவருக்கும் சிறந்தாழ்ந்து நன்றி கலந்த வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அது மட்டும் இல்ல, தமிழன் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடா. இன்று தமிழனாக இருந்த நமக்கு கீழே உலகத்தில் உள்ள அனைத்து நாடுகளில் இருந்தும் நமக்கு பின்னாடி கொண்டு வரக்கூடிய இந்த திருச்சி மாநாடு மிக விமர்சையாக நடைபெறுவதற்கு முன்னோடியா இருக்கிற அனைவருக்கும் நன்றி. அது மட்டும் இல்ல, தமிழை சொல்லுவாங்க அதாவது தமிழை பார்த்தீங்கன்னா இலக்கணத்துல தன்னிலை முன்னிலை படற்கை அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம சிஸ்டமும் அந்த மாதிரிதான் அமைந்திருக்குது. தன்னிலைன்னா தன்னை பற்றி முதல்ல தெரிஞ்சுக்கணும், முன்னிலைன்னா நமக்கு எதிர்க்க பற்றி சொல்லணும், படற்கைன்னா 3வது நாளை கொண்டு வரணும். அந்த மாதிரி 3வது நாளை நம்ம எந்த அளவுக்கு கொண்டு வரணுமோ அந்த அளவுக்கு இங்க இந்த கோயம்புத்தூர் மாநாடு மிக சிறப்பாக அமையும். அது மட்டும் இல்ல, எனக்கு இந்த திருச்சி மாநாட்டை மிக விமர்சையா கண்டிப்பா நடைபெறும், அதுல எந்த சந்தேகமும் இல்லை. அந்த திருச்சி மாநாடு
நடைபெறுவதான ஒரு 2 வரி மட்டும். நெஞ்சம் உண்டு நேர்மை உண்டு ஓடு ராஜா, நேரம் வரும் காத்திருந்து பாரு ராஜா, அந்தி அந்தி வாழ்ந்ததும் போதும் ராஜா, அந்தி அந்தி வாழ்ந்ததும் போதும் ராஜா, நீ ஆற்று வெள்ளம் போல் எழுந்து ஓடு ராஜா, நெஞ்சம் உண்டு நேர்மை உண்டு ஓடு ராஜா, நேரம் வரும் காத்திருந்து பாரு ராஜா. அந்த நேரம் கண்டிப்பா திருச்சியில நமக்கு ஒதுக்க போகுது. நம்மளுடைய முன்னோடிகள் விமர்சையாக தெரிவிப்பார்கள். நன்றி, வணக்கம் சார், வாய்ப்பு கொடுத்தது. நன்றி சார், நன்றி. முத்துராஜேந்திரன் சார், கோவஸ் தான் இருக்கீங்க, மைக்கை தொட்டு நீங்க பேசலாம். சார் வணக்கம் சார். வணக்கம் சார், நன்றி சார். ஃபஸ்ட்டு இந்த பிரபஞ்சம் நமக்கு இந்த ஸ்பீட் கேஸை கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார். அதுக்கப்புறம் இந்த ஸ்பீட் கேஸை உருவாக்கின ஜாம்பவான்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார். நேற்று வந்து எனக்கு வந்து 3வது லெவலு வந்துடுச்சு சார். ஓரளவுக்கு ஒரு 1000 ரூபா மட்டும் பெண்டிங் சார். மற்றதெல்லாம் 17,000 ரூபா நேற்று ரிசீவ் ஆகி சார். ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சார். எனக்கு கையும் ஓடலை காலும் ஓடலை சார். நேற்று அதை வர்ற பணத்தை ரிசீவ் பண்ணும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது சார். சென்ட் பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு வரலாற்றிலே இந்த மாதிரி ஒரு திட்டம் வந்து நம்ம இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்லை சார். உண்மையிலே ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல திட்டம் சார். கண்டிப்பாக நமக்கு ஒரு எல்லாருக்குமே ஒரு திருப்பு முனையாக இது வந்து அமைய போகுது சார். கண்டிப்பாக. ஏன்னா இன்றைக்கி வந்து ஒரு கூலி வேலை பார்த்து நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டு வாழ்க்கையில் நிறையா பேர் அடிபட்டு முன்னேற முடியாமல் நிறையா பேர் இருக்காங்க சார். அவங்களுக்கெல்லாம் இது ஒரு திருப்பு முனையாக அமையும். கண்டிப்பாக இதில் வந்து என்னைக்கு ஒரு 1000 ரூபா நம்ம இன்வெஸ்ட் பண்ண போகிறோம், இன்வெஸ்ட்னு சொல்கிறத விட உதவி பண்ண போகிறோம். அந்த உதவியை நமக்கு அந்த பிரபஞ்சம் திருப்பி நமக்கு கோடி லட்சம் இல்லை கோடி இல்லை எவ்வளோ கொடுக்குன்னே சொல்ல முடியாது சார். கண்டிப்பாக நம்மளுடைய கடமையை வந்து செஞ்சுக்கிட்டே இருக்கணும். மற்றவங்ககிட்ட இதை பற்றி சொல்லிக்கிட்டே இருக்கணும். கண்டிப்பாக சொல்ல நமக்கு வந்து கண்டிப்பாக அந்த பிரபஞ்சம் வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கு சார். ரொம்ப ரொம்ப நன்றி சார். எனக்கு பேசுறதுக்கு வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி சார். நன்றி சார். சார், நீங்க சிஸ்டம் ப்ரொமோட்டர் 12 டைரக்ட் கொடுத்துட்டீங்களா சார்? கொடுத்துட்டு இருந்தீங்க அப்படின்னாக்கா உங்க பெயருக்கு பக்கத்துல எஸ்பி அப்படிங்கறத ஆட் பண்ணிக்கோங்க சார். நன்றி. பாலு பழனியாண்டி சார், வெல்கம் சார். லீடர்ஸ் அனைவருக்கும் இனிய உற்சாகமான காலை வணக்கம். இன்னைக்கு வந்து ரொம்ப சிறப்பான பாதையை நோக்கி போயிட்டு இருக்கோம். அந்த 251 ஐயாவோட ஹைலைட்டான நம்பர் 8 அது வந்திருக்கு. அதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷம். அது சங்கர் சார் எனக்கு நேற்று தெரியப்படுத்தினாரு. அதில் நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். ஏன்னா எல்லா வகையிலையும் ஐயாவுக்கு பிடிச்ச அந்த 8ங்கிற நம்பர் வந்துகிட்டே இருக்கு. நம்மளோட வாழ்க்கை தரம் உயர்றதுக்கு உண்டான பிரபஞ்சம் நமக்கு வழி விட்டுருச்சு. ஒரு விஷயம். 2வது விஷயம் பார்த்தீங்கன்னா, சங்கர் சார் படம் எடுத்தாருன்னா எல்லா படமும் ஹைலைட் ஆகும். அந்த மாதிரி நம்ம சங்கர் ஐயா நமக்கு கொடுத்துருக்க ஃபார்முலா எல்லாமே ஹைலைட் ஆகும். அதில் 100% எனக்கு நம்பிக்கை இருக்கு. முதல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனியில் போட்டுட்டு தூங்க முடியாது. விடிஞ்சா கம்பெனி இருக்குமா, வெப்சைட்டை பூட்டிடுவானா, என்ன நடக்குமோ ஏது நடக்குமோன்னு தூக்கம் வராது. ஆனால் இப்போ தூக்கம் வருது, நல்லா தூக்கம் வருது. ஆனால் தூங்க டைம் இல்லை. 24 ஹவர்ஸ் பத்த மாட்டேங்குதுங்க. அந்த மாதிரி ஒரு சிஸ்டம் இங்கே போயிட்டு இருக்கு. பிபிஏ ஸ்பீட் கேஸு உண்மையிலேயே வந்து என் ஒய்ஃப் கூட இன்னைக்கு சொன்னாங்க, எனக்கும் வந்து மகளிர் அணியில் பேசுறதுக்கு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுங்கன்னு. அதெல்லாம் அவங்களாம் நான் என்னென்ன பண்ணாலும் பக்கத்துலேயே வரமாட்டாங்க. என் போனை கூட எடுக்க மாட்டாங்க. உண்மையிலேயே ஒரு மகளிர் அணிக்கு தனியாக குழு பண்ணி கொடுத்த அந்த ஐயா அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. அவர்கள் பொற்பாதங்களை தொட்டு கேட்டுக்கிறேன். உண்மையிலேயே ஒரு சிறப்பான விஷயங்க. அந்த நம்ம குழுவில் இருக்கிற அனைவருமே, அந்த போர் குழுவில் இருக்க மகளிர் அனைவருமே அதில் போய் இணைஞ்சிக்கங்க. அந்த சிஸ்டத்தில் போய் இணைஞ்சிக்கங்க. உங்களுக்குள்ள பேசிக்கங்க. ஏன்னா உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் இருக்காது. வேற ஒரு தவறான ஆண்கள் வந்து உங்களை டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. என்னோட தாய்மையான வேண்டுகோள், இன்னைக்கு வந்து அவங்க லிங்கை வாங்கி அவங்கவுங்க பெண்களுக்கு நீங்கள் எனக்கு வாய்ஸ் இது போடுங்க, இண்டிவிஜுவலாக போடுங்க, லிங்க் அனுப்புகிறேன். ஏன்னா குரூப்பில் போட்டால் எல்லாரும் உள்ளே போவாங்க. அந்த பெண்களாக இருக்கவங்க எனக்கு இண்டிவிஜுவலாக மெசேஜ் போடுங்க, அந்த லிங்கை வாங்கி நான் அனுப்புகிறேன். எல்லாரும் அங்கே உள்ளே போயிடுங்க. சூப்பராக பண்ணலாங்க, சிறப்பாக பண்ணலாம். சங்கர் சாருக்கு என்னுடைய தாய்மையான வேண்டுகோள், 5 ப்ராஜெக்டையும் சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போக போகிறாரு. அதில் மகளிருக்குன்னு ஒரு ப்ராஜெக்ட் ரெடி பண்ணியிருக்காரு. அதுக்கு என்னுடைய முதல் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இன்னைக்கு எல்லாத்துக்கும் எல்லாமே கிடைக்கணும்னு சொல்லி எல்லாம் உள்ள இறைவனை வேண்டிக்கிறோம். அதே மாதிரி இந்த திருச்சி மீட்டிங்காக போட்டா கொடுக்காதவங்க தயவுசெய்து நீ கொடுத்துருங்க. அதை ப்ரொமோட்டரோட மீட்டிங்கில் நான் கேட்டுக்கிறேன். ப்ரொமோட்டர் மீட்டிங் வரும்போது மறுபடியும் கேட்டுக்கிறேன். இதில் யாராவது ப்ரொமோட்டர் இருந்தீங்கன்னா கொஞ்சம் போட்டா அனுப்பாதவங்களுக்கு இண்டிவிஜுவலாக அனுப்பிச்சி வச்சிருங்க. நன்றி, வணக்கம், தேங்க்யூ. எல்லாத்துக்கும் எல்லாமே கிடைக்கணும்னு அந்த எல்லாம் உள்ள இறைவனை வேண்டிக் கொண்டு நன்றி, வணக்கம், தேங்க்யூ. நன்றி சார், நன்றி. மணி 6:30 தொட போகுதுங்க. அதனால இதுக்கப்புறம் யாரும் ஹேண்ட் ரைஸ் பண்ண வேண்டாம். மோகன் சார், கோயம்புத்தூர், நீங்க ஹோஸ்ட் தான் இருக்கீங்க, நீங்க பேசலாம்.
மோகன் சார். சரி, அடுத்து எஸ்பி தமிழ்ச்செல்வன் சார், நீங்க பேசலாம். வணக்கம், வாழ்த்துக்கள் தமிழ்செல்வன். வணக்கம் சார். ராமலிங்கம் சாருக்கு தனிப்பட்ட முறையில் என்னுடைய நன்றிகள். ராமலிங்கம் சார் தான் எனக்கு வந்து ரொம்ப ஊக்கமாக நீங்கள் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னார். அதுக்காக முயற்சி எடுத்து நான் சிஸ்டம் ப்ரொமோட்டராக பண்ணிட்டேன். அனைத்து ஸ்பீட்கேஸ் உறவுகளுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். நாளைய மீட்டிங் நல்லபடியாக நடக்கும். அனைவருக்கும் வாழ்த்துக்கள். நன்றி. நன்றி சார், நன்றி. எனது பெயர் ஜி.கே. சுவாமி. நமது சிஸ்டம் சொல்றது நமக்கு முதல் ரவுண்டு முடியும் போது 8 ரீபர்த் ஐடி உருவாகும் அப்படின்னு சொல்லுது. அதே போல நம்ம நேரில் சந்திக்கக்கூடிய இந்த முதல் கூட்டத்துக்கு எனது அணியிலிருந்து 8 சிஸ்டம் ப்ரொமோட்டர்கள் வந்திருக்காங்க. இந்த சிஸ்டம் ப்ரொமோட்டர் நிலையை அடைவதற்கு உழைத்த, சரியாக செயல்பட்ட அனைத்து பிபிஏ ஸ்பீட்கேஸ்ட் குடும்ப உறவுகளுக்கும் வாழ்த்துக்கள், நன்றிகள். ஒரே ஒரு விஷயத்தை நம்ம மனசுல வச்சுக்கலாம். வென்றால் மகிழ்ச்சி, தோற்றால் பயிற்சி, தொடரட்டும் முயற்சி. முயற்சியை மட்டும் எப்பவுமே விட்டுற வேண்டாம். நாளை காலை சரியாக 9 மணி அளவில் திருச்சியில நமது கூட்டம் துவங்கும். சரியான நேரத்தை அனைவருமே கடைபிடிக்கலாம். 9 மணிக்கு திருச்சி ஏர்போர்ட்ல நமக்கு ஒரு ஃபிளைட் இருக்கு அப்படின்னாக்கா அங்க நம்ம எஸ்கேஸ் கேட்கவே மாட்டோம். இங்க 9:05, 9:10, 9:30 மணி நேரம் ஆயிடுச்சுங்க, தாமதம் ஆயிடுச்சுங்கன்னு தேவையில்லை. அதுக்கேற்ற மாதிரி திட்டமிட்டு நம்ம அனைவரும் பாதுகாப்பாக வரணும் என்று கூறிக்கொண்டு இந்த வாய்ப்பை எனக்கு வழங்கிய உங்கள் அனைவருக்கும் நன்றி. வெல்கம் சார். பாபு சார், உங்கள்கிட்ட நான் ஜூமை ஒப்படைக்கிறேன் சார். நீங்க கண்டினியூ பண்ணிக்கிறோம். நன்றி. தேங்க்யூ ஆல் லீடர்ஸ். உண்மையிலே எக்ஸலண்டான ஒரு ஜூம் இன்னைக்கு எல்லாருமே கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஸோ ரொம்ப ஹாப்பியா இருக்கு. அது மட்டும் இல்லாம வேர்ல்டு ரெக்கார்டு நம்ம பண்ண போறோம். அது உறுதி ஆயிடுச்சு ஆல்ரெடி. ஸோ இனி வரும் காலங்களில் எந்த ஒரு ப்ராஜெக்டும் நிலையா நிற்காது அப்படின்றது தான் உண்மை. ஸோ ஏன்னா அவங்க எல்லாருமே ஒரே கான்செப்ட், காப்பி டு பேஸ்ட் இப்படிதான் போயிட்டு இருக்கு. பட் இந்த பிபிஏ ஸ்பீட்கேஸ்ட் மட்டும் ஒவ்வொரு நிமிஷமும் அடுத்து என்ன உருவாக்கலாம், அடுத்து என்ன சரி பண்ணலாம், பீப்புளுக்கு என்ன தேவைப்படுது அப்படின்ற ஒரு நோக்கத்தோட உருவான ஒரே ஒரு இது இந்த பிபிஏ ஸ்பீட்கேஸ்ட். இன்னைக்கு 11 மணிக்கு சிஸ்டம் ப்ரொமோட்டர்ஸ் அண்ட் லீடர்ஸ் எல்லாருமே கம்பல்சரி நீங்க உள்ள வரணும். இமிடியேட்டா அந்த டைம் மட்டும் கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்க. ஒரு முக்கியமான அப்டேட் இருக்கு, யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ ரொம்ப ஹாப்பியா இருக்கு. என்னோட டீம்ல நான் ஒரு 20-21 பேருக்கு நான் ஃபர்ஸ்ட் லைன்ல அவங்கள கிரியேட் பண்ணியிருக்கேன். அவங்க டீமை ஒரு 5 பேர் 6 பேர் இந்த மாதிரி ஒவ்வொரு டீமும் இண்டிவிஜுவலா அவங்க எல்லாமே வராங்க. ஸோ ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ஸோ மிகப்பெரிய வெற்றி எங்க கிடைக்க போகுது அப்படின்னா நாளைக்கு நடக்க போற திருச்சி மாநாட்டில் மட்டும்தான். அதை தொடர்ந்து கோயம்புத்தூர்ல நம்ம 1000 பேரை நம்ம அசம்பிள் பண்ண போறோம். பட் ஆனா 2000 பேர் வர போறாங்கன்றது தான் உறுதி. ஏன்னா 100 பீப்புள் மட்டும்தான் நம்ம எதிர்பார்த்திருந்தோம். பட் ஆனா இன்னைக்கு 250 பேர் வந்திருக்காங்கன்னா வேர்ல்டு ரெக்கார்டு இதுதான். ஸோ அந்த ரேஷியோ வச்சுதான் நம்ம எல்லாமே கணிப்பு இருக்கு. ரொம்ப ஹாப்பி. தேங்க்யூ ஆல் லீடர்ஸ். எல்லாருமே சேஃபா கரெக்டா டைமுக்கு நீங்க ஃபாலோ பண்ணுங்க. பஸ் இல்ல அது இல்லைன்னு எதுவுமே சொல்லாதீங்க. 8:30 மணி 8 மணிக்கெல்லாம் நான் ஹாலில் இருக்கணும்னு மட்டும் முடிவு பண்ணுங்க, நீங்க சேர்ந்துருவீங்க. ஸோ உங்களுக்கு அந்த மாதிரி கிரியேட் ஆகும். தேங்க்யூ. எல்லாமே சேஃபா சேருங்க. தேங்க்யூ. ஆல் தி பெஸ்ட் ஆல் லீடர்ஸ். தேங்க்யூ சார். பாலு பல்லாண்டி சார், ஒரு 11 மணிக்கு அந்த லிங்க் நீங்க பிளேஸ் பண்ணிடுங்க சார். நன்றிங்க ஐயா, நன்றிங்க ஐயா. தேங்க்யூ. தேங்க்யூ. பிபிஏ ஸ்பீட்கேஸ்ட் இன் பொருளாதார புரட்சி முதல் மாநாடு. இடம் திருச்சிராப்பள்ளி. நாள் 29/6/2024 சனி காலை 9 மணி. சிஸ்டம் ப்ரொமோட்டர்ஸ் அனைவரும் வருக வருக. பொருளாதார வளர்ச்சி மாநாடு சிறப்பிக்க நல் ஆதரவு தருக தருக.